குமார் ப்ரோ கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ப்ரோ கேக்குது ப்ரோ, ஆரம்பிச்சிடலாம். ஓகே. பரணியை காணா, அநேகமாக ஊர்லேருந்து வந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு. எப்பாடா சொல்லும் போதே ஆயுஸ் 100. அவரே அப்டேட் சொல்லட்டும். வந்துட்டாரு. பரணி கேக்குதா? அப்டேட் சொல்லிருங்க. கேக்குதுண்ணா. என்னண்ணா சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டீங்க? கூட்டமா இருந்துச்சா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்களா? ஹலோ, கேக்குதா? இது அரை வரையா கேக்குது. இப்பதான் கேக்குது. கேக்குதான்னு கேட்டது மட்டும் முழுசா கேக்குது. சரி, அப்டேட் சொல்லிருங்க. அப்டேட் சொல்லி ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஸ்பேஸ்க்குள்ள போவோம். கரெக்டா சொன்னாதானே கேக்குதான்னு சொல்லுங்கண்ணா, அப்பதான் அப்படியே சொல்ல முடியும். இல்ல, இப்ப கேக்குது. இப்ப கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. இல்ல, அதான் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஜனநாயகன் வந்து கிளிம்ஸ் வருது, விஜய் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலா. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. திருஷ்யம் 3 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி ஆண்டனி பெரும்பாவூர், ஜீத்து ஜோசப், மோகன்லால் இவங்க 3 பேர் இருக்கிற ஒரு குட்டி ப்ரோமோ வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 BHK படத்துலேருந்து இடிமலை அப்படின்ற செகண்ட் சிங்கிள் அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தடையற்க தாக்க அருண் விஜய் படம் இருக்குல்ல, அது வந்து ஜூன் 27 ரீரிலீஸ் பண்றாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. சாரி. நீ ஃபார் எவர் அப்படின்ற ஒரு தமிழ் படம், அதோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்கன் படத்துல இருந்து அந்த சோலா மார்கன் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உலகமே என்னமோ போட்டிருந்தாங்க பாட்டு. உலகையே முழுவதும் வெறுக்கிறேன். உலகை முழுவதும் இருக்கிறேன். அது அந்த பாட்டு விட்டு இருந்தாங்க. சூப்பர், நல்ல டைட்டில். நல்லாதான் இருந்துச்சு. லிரிக்ஸ் நல்லாதான் இருந்துச்சு. இந்த நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய லிரிக்ஸ் தான். சூப்பர். இன்னைக்கு இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அதோட சீசன் 2 பார்த்தேன். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், சீசன் 1 பார்த்துட்டு தான் இதை பார்க்கணுமான்னு தேவையில்லை. சீசன் 1 பார்க்காமலே இது பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டாண்டலோன் சீரீஸாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட்டு என்ன படம் சொல்ற? ஸ்டாண்டலோனா? ஆமாண்ணா, சீசன் 1 நல்லா இருக்கு. அதுல சீசன் 1 நல்லா இருக்கும். ஐ மீன் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். நல்லா இருக்காதுன்னெலாம் இல்லை, ஸ்லோவா டீசெண்டாக போகும்ல. தான் இருக்கும். ஸ்லோவாக போகும். ஆனால் இது ரொம்ப வந்து சீசன் 2 எனக்கு வந்து ரொம்ப கிரிப்பிங்காக போச்சு. ஃபஸ்ட்டு எபிசோட் மட்டும்தான் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் தேர்ட் எபிசோட், ஃபோர்த் எபிசோட்லாம் சூப்பராக போச்சு. எனக்கு ஃபோர்த் எபிசோட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு யூனிக்கான விஷயன்றது வந்துட்டு, ஒரு டாகை வச்சு இப்படியும் கதை எழுதலாம் அப்படின்ற ஒரு இது பிளாட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வச்சது. எனக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. வேர்த்தியாக இருந்துச்சு. 6 எபிசோடு தான். எல்லாமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அது தாராளமாக ஒரு தடவை பார்க்கலான்றேன், வர்த்தாக இருக்கும். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக. பெட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க. ஓகே. அடுத்து இன்னைக்கு வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, அந்த ஹரிஹர வீரமல்லு ஃபைனலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் ரிலீஸ் டேட்டை அது சொல்லியாச்சா? இல்ல கன்ஃபார்மா ப்ரோ? சொல்லல. ஜூலை இது 25. கன்ஃபார்ம். ஏன்னா வந்து இது வந்து தெலுங்கு சைடில் வந்து இன்னொரு சைடு சொல்லிட்டாங்க, இது படம் தான் லாஸ்ட் டேட்டுன்னு. இது இறுதியானது உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூலை இந்த டேட்ல 24. ரிலீஸ் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகலன்னா படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது பெட்டர்னு தோணுது எனக்கு. அது இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகலாம், ரிலீஸே ஆகாது. ஆனால் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிரும். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறையா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் சைன் பண்ணிட்டாங்க. எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை 24 அப்படிங்கிறது. பாவம், அந்த கிங்டம்னு ஒரு படம் இருந்துச்சுல்ல, அந்த படம் இதே தேதி தான் நினைக்கிறேன். ஜூலை 25. அது அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அவங்களும் ரிலீஸ் பண்ணட்டும்னா. பிரகாஷ் ப்ரோ, நீங்க குபேர் ஆரம்பிச்சு பேசிட்டு இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே லைன்லயே இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. அவ்வளோதான் இன்னைக்குன்னா, அவ்வளோதான். வேற என்ன, நேராக குபேரா பற்றி பேச வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஜனநாயகன் கிளிம்ஸ் வருது. அதுதான் நாளைக்கு டேக் ஆஃப் த டவுன்.
இல்ல 20 செகண்டோ 30 செகண்டோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ டியூரேஷன் ஏதாவது தெரியுமா? இல்ல அது தெரியல. பட் ஏன்னா ரொம்ப கம்மியா விடுறதா இப்போதைக்கு பெட்டர். ஒரு பர்த்டே விஷஸ்க்காக ஒரு கிளிம்ஸ் விட்டாலே போதும். ஏன்னா டீசர் மாதிரி இப்போ தேவைப்படாது. ஏன்னா அது வந்து பொங்கல் ரிலீஸ். பொங்கல் ரிலீஸ் கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாசம் கம்ப்ளீட்டா இது முடியணும். அதுக்காட்டி நம்ம நிறுத்தி போயிடக்கூடாது சில விஷயங்கள். இது கரெக்டா செப்டம்பருக்கு மேல அவங்க அந்த டீசர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ ஜூன் தானே. ஒரு பர்த்டே ஸ்பெஷலா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான கிளிம்ஸ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அது சிம்பிளான ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன்ல இருந்தா நான் பெட்டர். பட் எவ்வளோன்னு தெரியல. ஓகே, ஓகே. நானும் அத எதிர்பார்க்குறேன். பட் 20 செகண்ட்னாலும் கொஞ்சம் மாஸா தான் இருக்கும். பார்ப்போம் வெயிட்டிங். கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஆமீர் கான் படம் வந்து எல்லாரும் பாருங்க, அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் தியேட்டர்ல பார்த்தேன். நிறைய வெறி இந்த ரோலர் கோஸ்டர் சொல்லுங்க. ரைடுனால இந்த இல்ல சொல்லுங்க. அதுதான் நீங்க சித்தாரே ஜமீன் பரா நீங்க தான் பார்த்துருக்கீங்க. நீங்க தான் ஃபுல்லா சொல்லணும். ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. அப்படியே ரிவ்யூ மாதிரி சொல்லுங்க டீடைல்டா. அதான் ப்ரோ, தெய்வ திருமணம் மாதிரி ஒரு 10 பேர் நல்லா வளர்ந்தவங்க ஸ்பெஷல் சைல்டா அவங்களுக்கு பாஸ்கெட் பால் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. பனிஷ்மெண்ட் மாதிரி தான் போறாரு. பார்த்ததுதான். ஆக்சுவலா இவரு தான் அவங்க கிட்ட கத்துக்குவாரு. அப்படியே இது அவரு தானே பாருல. அவங்க நம்ம அவங்க நம்ம ஆனா அவங்க நம்மளோட எத்தனையோ மேம்பட்டவங்க காட்டியிருப்பாங்க. ஆமீர் கான் ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சுக்க அது நமக்கே புரிய வரும். இந்த மாதிரி வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க படம். அதனால ஒரு 2-3 இடத்துல கலங்கி அழுதுட்டேன். கிளைமேக்ஸ்லாம் 2 இடத்துல அழுதுட்டேன். செம படம். கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா ஒரு இங்க நிமிஷம் கால் வருது. கேரளாலயும் செம புக்கிங்ஸ் போகுது. கேரளால அந்த படத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் புக்கிங்ஸ் போகுது நிறைய இடத்துல. சித்தாரா ஜமீன் பார்க்கு சூப்பர். எப்படி ஒரு படத்தை ஓடிடியில் கொடுக்காம யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ண போறாரு. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து வரும். அதனால வந்து போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ப்ரோ நான் பேசுறேன் சரி. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, அவருக்கு அப்படியே டிஃபரன்ஸ், அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ஒப்பீனியன் சொன்னார். இப்போதான் நானும் படம் முடிச்சுட்டு வந்தேன். ஆனா இது எப்படின்னா, ஒரு 5-4 இயர்ஸ் முன்னாடி வர படம் மாதிரி ரொம்ப சட்டிலா இருந்தது, லைட்டா இருந்தது. நல்லா இல்லைன்னு சொல்லல, பட் உங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் போனேன். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படி சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு லைட் மூவி, லைட் ஹார்ட்டடா இருந்தது. ஓகே, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஆனா எமோஷன்ஸ் நல்லா தான் ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த ஹிந்தி படத்துக்கே உரிய ஒரு இது. நான் ஹிந்தில தான் பார்த்தேன். ஓகேவான ஒரு படம் தான் ப்ரோ. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஓகே, இல்ல ஓகே ப்ரோ. என்ன கொடுமைனா தெரியல. இப்போ நீங்க நம்மளாலும் சரி நம்பர்னாலும் சரி, இப்போ மாவீரன் சொல்லி முடிச்சோன்னே புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி நைட் ஷோக்கு வந்து டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாங்கிறதுக்காக உள்ள போனேன். பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கு, டிக்கெட் ஃப்ரீயா இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணி உள்ள போகலான்னு யோசிச்சப்ப இவர் இப்படி சொல்லிட்டாரா, அப்படியே கொஞ்சம் அப்படி நின்றுட்டேன். நாளைக்கு கேக்குதா? மாவீரன் சொன்னார்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நாளைக்கு மதியானம் போவோம். ஏன்னா நைட் ஷோ போயிட்டு நமக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகலன்னா நல்லா இருக்காது. நாளைக்கு மதியானம் போவோம். ஒரு 2 ஆமா, ஷோ இருக்கு. ஆமா, அது பெட்டர். நீங்க நைட் ஷோ போறதை விட அது சேஃப்டி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் போறேன்னீங்களே, அது என்னாச்சு? போனேன் ஆனா போகலன்னு போனீங்களா? வச்சுக்கங்க. போனேன் ஆனா போகலன்னு வச்சுக்கங்க. எப்படி நான் அதை நம்பி போனீங்க? எனக்கு அதுதான் புரியல. அதுதான் சொல்லிட்டேன். போனேன் போகலன்னு வச்சுக்கங்கன்ட்டேன். அடுத்தது போயிடுவோம் டாபிக் டக்ஸ். எனக்கு நீங்க இதை சொன்னதுதான் எனக்கு சிரிப்பா நான் இருக்கு. டிஎம் பண்ணேன் பாருங்க பிரகாஷ் ப்ரோ மதியமே. ப்ரோ பரணி ப்ரோக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ரிவ்யூ பார்த்து தான் 28 இயர்ஸ் லேட்டர் இன்னைக்கு போனேன். நான் பெருசாக ஜாம்பி ஃபேன்லாம் கிடையாது. ஐம் த லெஜெண்ட்டு, அப்புறம் அந்த வேர்ல்டு வார் செட், இந்த மாதிரி 2-3 படம் தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 28 இயர்ஸ் லேட்டர் போனேன். சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன் படம் ஃபுல்லாக. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம், அதாவது செகண்ட் ஹாஃப் ஆகிற மூவி வந்துட்டு ஒரு மாரி மெலோ ட்ராமாவாக தானே போகும். அதனால வந்து நிறைய பேர் ஒர்க் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியலேன்னு. உங்களுக்கு பிடிச்சது ஹாப்பி ப்ரோ. இல்லை, நான் இந்த ஜாம்பி ஜானருக்கு வந்து ஃபேன் கிடையாது. ஏன்னா 2 படம் தான் பார்த்துருக்கேன். வேர்ல்டு வார் செட்டும் அப்புறம் ஐம் லெஜெண்ட்னு வில் ஸ்மித் படம் ஒன்று இருக்கும். அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். இது நீங்கள் பயங்கரமாக சொல்லியிருந்தீங்க. சரி சும்மா தான் இருக்கும்னு இன்னைக்கு போனேன். நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சது. ஒரு நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நானும் வந்து
எனக்கு வந்து முன்னாடி பெருசா ஃபேன் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த 28 டேஸ் லேட்டர்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. இதோட இது ப்ரீக்வலு. ஆ ஆனா அது பார்த்துட்டீங்களா? இல்ல ப்ரோ அது பார்க்கல. நான் டைரக்ட்டா இதான் 28 இயர்ஸ் லேட்டர் தான் பார்த்தேன். ஓகே, ஓகே. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள்ன்னு சொல்லி ஒரு படம் வருது. ஸோ, அ நீங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3வது பாகம் வந்து கனெக்ட் ஆகும். அ அது என்னன்னா, ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அ இது குவாலிட்டி கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சிசிடிவி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாரி தான் இருக்கும். குவாலிட்டி படம் ஃபுல்லாவே. ஸோ, அது மட்டும் தான் ஒரு இதா இருக்கும். ஆனா அந்த படமுமே வந்து அ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 1/4 மணி நேரம் புடிச்சது. அதுக்கப்புறம் வேற மாரி கொஞ்சம் கொண்டு போனதுனால எனக்கு அது பெருசா புடிக்கல. பட் இதுல எனக்கு புடிச்சது. இது 28 இயர்ஸ் லேட்டர்ல எனக்கு புடிச்சது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு பெருசா புடிக்கல. ஸோ அதுவும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ அதே ஃபர்ஸ்ட் மாரி பார்ட் பார்க்கணும்னு தான் இருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ பார்த்துருவேன். அது பார்த்துட்டு நாளைக்கு ஸ்பேஸ்ல சொல்றேன். அது எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பர் ப்ரோ. எனக்கும் வந்துட்டு நான் பெருசா இந்த ஜாம்பி ஃபேன் கிடையாது. நான் வந்து நான் அந்த டேஸ் கானுன்னு சொல்லி ஒரு வீடியோ கேம் இருக்கு. அது விளையாண்டதுக்கு அப்புறம் எனக்கு புடிச்சது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ் விளையாண்டதுக்கு அப்புறம் வந்து புடிச்சு தான், சரி இது ஜாம்பி படம் தானே, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த 28 டேஸ் லேட்டர் பார்த்துட்டு இது போய் பார்க்க போனேன். எனக்கு போச்சுன்னா போச்சு. அந்த கில் ஷாட்லாம் செம்மையா இருந்துச்சா? என்ஜாய் அது பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஐமேக்ஸ்ல பார்த்தேன் இன்னைக்கு. கோயம்புத்தூர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. ஓ! பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. செம, செம. சூப்பர், சூப்பர் ப்ரோ. சரி அப்படியே அந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸும் பார்த்துருங்க எல்லாரும். நான் அது இன்னைக்கு நைட் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. அதுவும். பார்த்துட்டு சொல்லுங்க. பிரகாஷ் அந்த சித்தார ஜமீன் பாரு இது சப்டைட்டில் இருக்காண்ணா அங்க? தமிழ் டப்பிங்கே இருக்கு பரணி. ஓ! தமிழ் டப்பிங்கே இருக்கா? ஓகே, ஓகே. நடுவில் நான் பேசிட்டு இருந்தேன் கேட்டுச்சா? இல்லையே என்ன பேசுனீங்க? நடுவில் நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கேட்கல. திரும்ப வெளியே போயிட்டு நான் வந்தேன். நானே வெளியே போயிட்டு திரும்ப வந்திருக்கேன். சூப்பர். சொல்லுங்க. என்ன பேசுனேன்னு மறந்துட்டே. சரி ரைட் ஓகே. மொத்தம் தமிழ் டப்பிங் இருக்கு. மாரிஸ்லேயும் சோனாலையும் 2 ஷோ போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. சூப்பர். சரி குபேராக்கு வருவோம். குபேரா யார் படம் பார்த்தவங்க, நேற்று பார்க்காதவங்க, இன்னைக்கு தான் சொல்லணும்னு சொன்னால் சொல்லுங்க. டிஎன்ஏ பார்க்காதவங்க இல்லை அல்லது நேற்று பார்த்துட்டு பேசாதவங்க இருந்தால் சொல்லுங்க, கேட்போம். இல்லை நேரடியாக விஜய் பர்த்டே ஸ்பெஷல் போகலாம். என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பேசலான்னு, குபேராவா டிஎன்ஏவா இல்லை விஜய் பர்த்டே ஸ்பெஷலா என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். எஸ். எதுனாலும் எனக்கு ஓகே தான். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. குபேரா பத்தி. சொல்லுங்க. டுடே குபேரா பார்த்தேன் ப்ரோ. எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப பேட்லாம் இல்ல. பட் தியேட்டர்ல 50 பேர் தான் இருந்தோம். நான் பார்த்த தனுஷ் மூவிலே கம்மியா இருந்தது இந்த மூவி தான் அப்படின்ற ஓகே, மாரி. அப்படின்னா ஒரு ட்ரீம்ஸ் தியேட்டரில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ட்ரீம்ஸ் தியேட்டர்னா? அப்படியா? ட்ரீம்ஸ்னு ஒரு படம் இருக்குது, தனுஷ் படம். நான் பார்த்த தனுஷ் படத்துலேயே ரொம்ப கம்மியான ஆடியன்ஸ் உள்ள படம் அதுதான். இல்ல ஆக்சுவலா இந்த படம் எனக்கும் இந்த படம் அப்படிதான் இருந்துச்சு. நான் பார்த்த தனுஷ் ஃபிலிம்ஸ்ல இது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இல்லை அதே ஏன் 2 3 ரீசன் பாருங்க. ஒன்று வந்து இப்போ சொல்கிறேன், நான் சொல்லுங்க ப்ரோ. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். என்னன்னா எந்த ஒரு படத்துக்குமே விசிட்டிங் கார்டுங்கிறது சாங்ஸ் தான். ஒரு பயங்கரமான ஹிட்டான ஒரு சாங் வேணும். அது வந்து இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்க மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு எந்த வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் பயங்கர ஃபேமஸான ஒரு சாங் வேணும். அது வந்து மெயின் அட்ராக்ஷன். அதுதான் இந்த டிஎன்சி. இப்போ நீங்கள் ராயன் படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் படம், அது ஃபுல் ஆக்ஷன் படம் தெரியும். ஆனாலும் அந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அது காரணம் வந்து அந்த பாட்டு உசிரே நீதானே பாட்டு வந்து பயங்கரமா எல்லா சைடும் மூல முடுக்கெல்லாம் ஹிட் ஆயிருச்சு. இது மாதிரி படத்துக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கோம். பரணி யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது, மியூட் போட்டுருங்களேன். அதான் நான் யோசிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் ஐயோ ஒரு நிமிஷம் ப்ரோ. மதி ப்ரோ. சாரி மதி ப்ரோ, உங்க ஸ்பீக்கர்ல தான் சவுண்ட் வருது. நான் வந்து ரிமூவ் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. இல்லை நானும் பார்த்தேன், மியூட் போட்டாலும் அவர் திரும்ப மியூட் எடுத்து விடுறாரு. அதனால ரிமூவ் பண்ணிருங்க, அதான் பெட்டர். ப்ரோ பிரதர் சொல்லுங்க. என்ன ப்ரோ, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு குபேரா டீடைல்? நேற்று நான் பேசல.
ஆமா நீங்க சொல்லுங்க. நீங்க குபேரா பத்தியும் சொல்லுங்க. டிஎன்ஏ பத்தி முழுசா சொல்லுங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஸ்பாய்லரோட சொல்லலாம் ஸ்பேஸு. ஏன்னா 2வது நாள் வீக்கெண்டு. நம்ம எப்பவும் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஓகே. சனிக்கிழமை பேசுவோம். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனா சனிக்கிழமை பேசுவோம். அது என்ன கணக்குனா வீக்கெண்டு கணக்கில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுறது தான். இப்போ நீங்க படத்தை பத்தி 2 படத்தை பத்தி சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து பதில் சொன்னேன். யாருன்னா ஃபுல் பண்ணி ஐயோ! எனக்கே டக்குன்னு ஒரு செகண்ட் மறந்து போச்சு. சரி ஓகே. யாருன்னா வந்து ஸ்பாயிலர் பேசுறோம். யாருன்னா படம் பார்க்காதவங்க வந்தீங்கன்னா, கேட்க விரும்பாத வந்தீங்கன்னா டிராப் ஆயிக்கலாம். தனுஷ் தனுஷ் படம் கம்மி டிக்கெட் அந்த ப்ரொமோஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம்னா. ஆமா. சாங் அது வந்தோனே. ராயன் படமே ஏ சர்டிஃபிகேட் படம் வந்தாலும் சாங் பயங்கர ஹிட்டுங்கிறதுனால அது ஓப்பனிங் இருந்துச்சு. இந்த படத்துல இந்த போய் வா பாட்டு நல்ல ஓரளவுக்கு ரீச் ஆன சாங். பட் என்னன்னா பயங்கரமா ரீச் ஆன மாதிரி எந்த சாங்கும் இல்ல. அடுத்து எந்த பாட்டு மற்ற பாடல்களும் எந்த பாடலும் உடனே அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி பாடல்கள் இல்லை. யங்ஸ்டர்ஸ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி பாடல்கள் இல்லைங்கிறதுனால தான் அந்த ஓப்பனிங் கம்மியா இருந்துச்சு. அப்படியுமே 4.5 5 கோடிக்கு மேல ஓப்பனிங்கிறாங்க. அது நம்ம எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது. நமக்கு அது நம்பருக்குள்ளேயும் போறது கிடையாது. ஆனா இதுதான் ரீசன் என்னன்னா வந்து உங்களுக்கு அடுத்த 2வது ரீசன் என்னன்னா தெலுங்கு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு காரணம். தெலுங்கு படம்னு நினைச்சிட்டாங்க. நம்ம டப்பிங் படம்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க வாத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். வாத்தியும் கிட்டத்தட்ட கம்மியான ஓப்பனிங் தான். ஆனாலும் வாத்தியில வந்து அந்த 2 சாங் செம்ம ஹிட். அது ஒரு தடவை காதல சொன்ன சாங் இருக்குல்ல, அது பயங்கர ஹிட். அதனாலதான் அந்த வாத்திக்கு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வாத்தி தமிழை விட தெலுங்குல சூப்பரா ஒண்ணுச்சு. ஏன்னா தெலுங்கு படமாவே அவங்க வந்து அதை பார்த்தாங்க. இந்த படமும் குபேரா வந்து ஓவர்சீஸ்லயும் தெலுங்குலயும் நல்லா போகுது தமிழை விட கம்பேர் பண்றப்ப. இன்னமும் சூப்பரா இந்த வீக்கெண்ட் வந்து அங்க பயங்கர கலெக்ஷன் இருக்கும். தனுஷுக்கு தெலுங்கு சைடில் ஹையஸ்ட் ஓப்பனிங். நாகார்ஜுனாக்குமே அவர் கேரியர்ல நல்ல ஓப்பனிங், ஓவர்சீஸ்ல நல்ல ஓப்பனிங். எல்லா வகையும் தமிழ்நாட்டில் இது ஒரு தெலுங்கு படமா பாக்குறாங்க. அந்த கான்செப்ட்ல வந்துச்சு. இதுதான் சாங்ஸ் ஹிட் ஆகணும். இன்னொன்று டேரக்ட் அந்த ப்ரொமோஷன் அட்ராக்டிவா இருக்கும். இப்போ டீசர் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரைலர் கொஞ்சம் இறக்கி விட்டுருச்சு படத்தை. ட்ரைலர் நமக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பல பேருக்கு அந்த படம் வந்து டப்பிங் படங்கிற ஃபீல் கொடுத்துச்சு ட்ரைலர். ஆனால் படத்துல தெரிஞ்சிக்கல. படத்துல பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சிக்கல. ஏன்னா படத்துல வந்து ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ஸ்ல டப்பிங்லாம் பேசியிருந்தாங்க. கொஞ்சம் லாங் ஷாட்ல மட்டும் தான் தெலுங்கு லிப்சிங் நான் லிப்சிங்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பிரச்சனையா தெரியல. மற்றவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். 2வது தேட்டர் மூமெண்ட்ஸ் இப்போலாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க. தேட்டர் மூமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 5 வச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது இந்த படத்தில் குறைவுங்கிறனாலையும் எனக்கு தெரிஞ்சே தனுச்சு ஆடியன்ஸ் சொன்னார்ல, என் ரசிகர்களை நான் தயார்படுத்திருக்கேன். என்கிட்ட இருந்து எந்த மாதிரியான படங்கள் வேணால் எப்போ வேணால் மாறி மாறி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அதுதான் கிட்டத்தட்ட உறுதியும் உண்மையும். மக்களே அதுக்கேற்ற மாதிரி தேட்டருக்கு வந்திருந்தாங்க. அதனால தான் குபேராக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் கம்மியில் கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான். சரி இப்போ சொல்லுங்க சுகுமார் ப்ரோ நீங்க. சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து படம் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கெல்லாம் நெகட்டிவ்ன்ட்டு இல்லை, எனக்கு வந்து ஒர்க் ஆகாத பாயிண்ட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன். ஒர்க் ஆனதெல்லாம் வந்து தனுஷோட இது ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்மிஷன் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே எனக்கு ரொம்ப நல்லாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபு ஸோ ஓகே. படத்தை வந்து ஸ்பாய்லராக பேசலாமா? ஓகேவா ப்ரோ? பேசுங்க. பேசுங்க. அதான் வந்துட்டோமே. அது ஓகே. இப்போ நான் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு சீனுக்கு மேலே வந்து ஒரே இடத்துல வந்து கதை சுற்றிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி அவங்க முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அது இது பண்ணியிருக்கலாம். இருந்தாலுமே எனக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளாட்டு ப்ளஸ் தனுஷ் ஆக்டிங்கு, டிஎஸ்பி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அந்த அந்த மாதிரி வந்து படத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு. அந்த பாசிட்டிவ் இருந்தனால எனக்கு வந்து நெகட்டிவ் இருந்தது. நெகட்டிவ் வந்துட்டு எனக்கு பெருசா வந்து அந்த அஃபெக்ட் பண்ணல. எனக்கு வந்து அந்த மூவி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான மூவி தான் ப்ரோ. சூப்பர். டிஎன்ஏ பத்தியும் சொல்லிருங்கண்ணா. டிஎன்ஏ வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 10 15 20 நிமிஷம் வந்துட்டு எனக்கு ஏதோ என்னடா வழக்கமான ஒரு இதுல டோன்ல போறாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அது எந்த ஒரு இதுவுமே வந்து பெருசா த்ரில்லிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா வந்து இந்த படம் த்ரில்லர் மூவின்ட்டு முன்னாடியே தெரியும். அது இப்படிதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 15 20 நிமிஷத்துக்கு வந்து எனக்கு எதுவுமே அது இல்லாதனால வந்து எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்ச டைம்ல அவங்களுக்கு 2 பேருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் படத்தோட அந்த பிளாட்டுக்கே போயிருப்பாங்க. ஸோ அது வரையும் அந்த படம் வந்து எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பிக்கப் ஆனது ரொம்ப சூப்பராக இருந்தது.
செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங், தேவையில்லாத ஒரு சாங், அந்த சாங் வைக்காம இருந்திருக்கலாம். அது வச்சனால வந்து அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு. அதெல்லாம் அந்த 2, 3 சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கு அந்த படத்துல. அந்த சின்ன சின்ன குறைகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சூப்பரான படம். நான் செகண்ட் ஹாஃப் அந்த ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள் அந்த படத்துல பாசிட்டிவ் பேசணும்னா நிறைய பேசலாம். ரைட்டிங்ல காட்டின அந்த டீட்டெயிலிங்கு, சினிமோட்டோகிராஃபி, அவரோட ஃப்ரேம்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே, அதாவது ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. நான் ஒரு சீனா பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆஹ் எதுக்கு வந்து ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எதுக்கு இவ்வளோ இறங்கி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து காட்டினா, அவரோட வீட்டில் ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ மாட்டியிருப்பாங்க. அது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. அது நோட் பண்ணவங்களுக்கு அது ஓகே ஓகே, இதனால தான் வந்து அவர் இறங்கி பண்றாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே டைரக்டர் வந்து படத்துல வந்து டீட்டெயிலிங்கா வந்து காட்டின விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. மெயினா நான் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஜிப்ரானோட பிஜிஎம்லாம் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் தான் பிஜிஎம்மும், சாங்ஸும் பெருசா புடிக்கலையோ அந்த படத்துலன்னு தோணுது. எனக்கு எந்த சாங்குமே பெருசா பிடிக்கல அந்த இல்ல எனக்கு படத்துல. சாங்ஸ் ஒர்க் ஆகல பரணி. எனக்கு சாங்ஸ் பெருசா வந்துட்டு அஹ், அது மைண்ட்ல நிக்கல. பட் ஆனா பிஜிஎம் நல்லா இருந்தது. படத்துக்கு பிஜிஎம் வந்துட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல அந்த கோவில்ல ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அது நல்லாவே இருந்தது. ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க பிஜிஎம். அது எனக்கெல்லாம் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு அந்த பிஜிஎம். படமாவே எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். நைட்டு 12 மணிக்கு கிளிம்ஸ் வருது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி வந்துட்டு எப்படி சொல்றது, அதை நம்ம ஒரு செலிப்ரேஷன்ல தான் பார்க்கணும். அதை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்லை, எப்படி இருந்தாலுமே அதை என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பெரிய ஸ்டார் படம் எந்த படம் வந்தாலும், எந்த படத்தோட அப்டேட் வந்தாலுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப் மோட் கூட போயிடுவோம். யாரா இருந்தாலுமே அது வந்து மெயினா இவரோட பர்த்டேக்கு கரெக்டா 12 மணிக்கு வந்து அப்டேட் விடுறாங்க அப்படின்னும் போது ஒரு அதுக்கு முன்னாடி செவன் ஸ்கிரீனோட ஒரு வீடியோ, ஜஸ்ட் சின்ன வீடியோ தான் விட்டுருந்தாங்க ஒரு பர்த்டே ஸ்பெஷல். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப நான் ஒரு ஒரு அதுவே நான் வந்து ஒரு 4, 5 வாட்டி பார்த்தேன். எனக்கு வந்து அது நல்லா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி எனக்கு நைட்டு 12 மணிக்கு கிளிம்ஸ், எப்படியும் நான் தூங்குறது எப்பவுமே லேட்டா தான் தூங்குவேன். எனக்கு ஒன்றும் இது கிடையாது, நான் வெயிட் பண்ணி பார்த்துருவேன். பிரகாஷ் ப்ரோ தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோலாம் நைட்டு 12 மணிக்கு அலாரம் வச்சு பார்த்துட்டு, ட்வீட் பண்ணிட்டு 10 ட்வீட்டாவது பண்ணிட்டு தான் தூங்குவாரு. பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காரு. இருக்கேன், அதான் தெரில எப்படின்னா என்ன அப்படின்னு தெரில. நான் முழிச்சிருந்தேன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேஸே நாளைக்கு போட்டுடலாமா ஐடியா. நாளைக்கு அதை ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ. ஞாயிற்றுக்கிழமைக்காரனால தான் இல்லை, அதுதான் ஞாயிற்றுக்கிழமைனால தான் முழிச்சிருந்தேன்னா ஸ்பேஸே போட்டுடலாமான்னு ஐடியா. அந்த டைமில் ஒரு ஷார்ட்டாக 20 எப்படி நிமிஷம். இருக்குது நாங்களும் ஒரு 20 நிமிஷம் போடலாமான்னு ஒரு ஐடியா. இல்லையா என்ன ப்ரோ, தூங்கிட்டேன்னா காலைல போன பார்க்கலாம், கண்டிப்பாக வாரம் போன முடிச்சிருப்பேன். வாரம் சனிக்கிழமெலாம் நைட்டு 3:30 மணிக்கு தூங்குனீங்க. இந்த வாரம் சனிக்கிழமை தளபதிக்காக வந்து ஒரு 12:30 மணிக்கு தூங்க மாட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? இல்லைங்க, அதான் முடிச்சிருப்பேங்க. பெரும்பாலும் 99% முடிச்சிருப்பேன். தப்பு ப்ரோ இது. இது நம்ம அதாங்க, என்ன அறியாமல் தூங்கிட்டா தான் உண்டு. நான் போன கண்டிப்பாக வாரம் மட்டும் முடிச்சிருப்பேன். ஏன் உங்களை முடிச்சு அறியாம பார்த்துட்டு தூங்கல? போன வாரம் நம்ம எங்கே இருந்தோம்? வெளியில் இருந்தோம், வெளியூரில் இருந்தோம். வெளியூரில் இருக்கிறது வேற, வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேற. வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அது குடும்பஸ்தன் உணர்வு. குழந்தைங்க தூங்க வைக்கும்போது டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே சும்மா உட்காந்துருந்தீங்களா, அவங்களாம் தூங்கினதுக்கப்புறம் நம்ம 11 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரம் முழிச்சிருக்கிறது பார்த்தீங்களா, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தெரியாது. ஏதாவது நோண்டிட்டு இல்லை ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு எல்லாம் படம் தூங்கினதுக்கப்புறம் பாருங்க நம்ம ப்ரோ. மட்டும் அந்த முழிச்சிருந்தோம்னா டைம்ல நம்மள எதனா அறியாம வெப் சீரிஸ் தூங்கிடுவோம். பாருங்க, படம் பாருங்க. நான் அதெல்லாம் சொல்கிறேன், நான்லாம் படம் பார்க்கறேன்னா ஆஃபீஸில் மட்டும்தான், வீட்டிலலாம் படம் பார்க்கறதே கிடையாது. அதுவும் வீட்டில் எதையுமே நம்பி நான் டிவியில் போட மாட்டேன். இல்ல ஆனால் இல்ல ஆஃபீஸில் உட்காந்து தனியாக பார்த்துட்டு கேரளா கிரைம் ஃபைல்ஸ் பாருங்களேன். சீசன் 2. சரி பார்ப்பேன். நைட் கண்டிப்பாக முடிச்சிருப்பேன். இல்ல அது முடிச்சிருந்தா 12 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு. ஃபேமிலியா பார்க்கலாம். சீரியஸா சொல்றேன். 2.5 மணி நேரம் தான். உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இல்லை என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து 10 மணிக்கு தூங்குறதுக்கு டியூன் ஆயிருக்கு. 10 மணினா எப்படின்னா 10 மணிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஸ்பேஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக 10:45 10:40 தூங்குறதுக்கு தயாராகிடுச்சு. அதை வந்து எனக்காக ஒரு நாள் 2 நாள் பிரேக் பண்ணிடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அதே மாதிரி பிரேக் பண்ணிட்டு ஸ்பேஸ் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸ் போடலாம் முடிச்சிருந்தா. முழிச்சிருக்கீங்க, ஸ்பேஸ் போடுறீங்க. நான் வருவேன், கவலைப்படாதீங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கேட்கா ப்ரோ? கேக்குது. சொல்லுங்க. நான் முதல் ஒரு அக்செப்ட் பண்ணாரு. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், எதுவுமே கேட்கல. அப்புறம் வெளியே போயிட்டு வந்தேன் ப்ரோ.
இந்த படம் பார்த்தேன் ப்ரோ நானு. குபேரா பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் இருந்தது. பட் புக் பண்ணி இன்னைக்கு போவோம் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு போனேன் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நல்லா என்கேஜிங்கான நல்ல பிளாட் ஆக்சுவலா. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் படத்தை அப்படியே எங்கெங்கேயோ கொண்டு போய் ரொம்ப ஒரு மாதிரி மெலோட்ராமேட்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் ஓகே, ஆவரேஜ் வாட்ச் ப்ரோ. பேட் கிடையாது, நாட் அதுக்காக டூ குட்டும் கிடையாது, ஆவரேஜ் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு ஆக்சுவலாக. டிஎன்ஏ மூவி சூப்பராக இருக்கா இல்லை எப்படி ப்ரோ? ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. நாள்லாம் வந்து நிறைய பேர் பயங்கரமாக ஹைப் ஏற்றுனாங்க. ஆனால் ரிவ்யூஸ் வந்து நிறைய ரிவ்யூஸ் நான் பார்க்கும்போது ஆவரேஜுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புக் பண்ணலாம் அவன் நம்பி எப்படி ப்ரோ? இல்லை ராஜபாண்டியன் ப்ரோ, நான் சொல்கிறேன், எனக்கு குபேரா டீசெண்டாக இருந்துச்சு. அதே நான் சொல்கிறது டிஎன்ஏ நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஒரு மாதிரி தான் போகும், ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இது ஒரு பிளாட் பாயிண்ட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் த்ரில்லிங்காக போகும். இந்த சாங்ஸ் இந்த இது மட்டும்தான் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு பெருசாக எங்கேயும் போர் அடிக்காது. தாராளமாக நான் வந்துட்டு சிம்பிளா ஒரே கொஞ்சம் உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் பண்றேன். யார் கேட்டது? ராஜபாண்டியன். ப்ரோ, இதே டிஎன்ஏ மூவி மலையாளத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆளுங்க ஆஹா ஓஹோ அற்புதம் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம வந்து பயங்கரமா வந்து அதை கொண்டாடி பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நான் மற்றவங்க இதுக்காக சொல்லலை, இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன். மைண்ட் செட் அப்படிதான் வந்து எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சு. மலையாள மூவினா அது இப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே தமிழ் மூவி இந்த மாதிரி வந்து ஒரு பிளாட் எடுத்து பண்ணா அது வந்து ஆவரேஜ்னு சொல்றது, டீசென்ட்னு சொல்றதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மைண்ட் கிளியர் மைண்ட் செட்டோட போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. நல்ல படம், உண்மையிலே நல்ல படம். கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஓகே ப்ரோ, பண்ணாது, ஓகே அது ப்ரோ. வேணா ஃபேரா இருக்கு. ஏன்னா ஓகே. இதுல வந்து ஒரு சில கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக ஒரு சில சாங்ஸ் 2 சாங் இருக்கும் படத்துல. அந்த 2 சாங் படத்துல இருந்து எடுத்துட்டாலே படம் இன்னும் வந்து ஒரு டீசென்ட் ஒரு மிட் ரேஞ்சில் வர ரிவ்யூஸ் அந்த 2 சாங் எடுத்துட்டா இன்னும் பயங்கரமா கிரிப்பிங்கா இருந்திருக்கும். இன்னும் பயங்கரமா வந்து இது பண்ணிருக்கும். எல்லாத்துக்குமே அந்த 2 சாங் தேவை கிடையாது, அது வைக்காம இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் வந்து மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். 2 சாங் மட்டும்தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆனால் குபேரா மேலாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ. ஒரு நார்மலாக தான் போனேன். பட் ஆனால் ஆவரேஜ் ப்ரோ, ரொம்ப பேட் கிடையாது. பட் ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஹாஃப் நல்லா இருந்தது. குபேரா வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து அவங்க ட்ரிம் பண்ணியிருந்தா அது இப்ப நம்ம பேசுறதோட வேற மாதிரி ஒரு டாக் வந்திருக்கும். அவங்க வந்து இல்ல அந்த ப்ரோ, ஒரு இடத்துல வந்து எனக்கு லென்த் ஒரு பெரிய விஷயமா தெரியல ப்ரோ. 3 ஹவர்ஸ் வந்து நான் ஓகே தான். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக்காக இதாக இருந்தது ப்ரோ. அதெல்லாம் படம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஸ்பாய்லர் சொல்ல வேணாம்னு ஆனால் சொன்னேன். சுகுமார் ப்ரோ, எனக்கு மட்டும் இன்னொரு 1/4 மணி நேரம் கூடுதலாக அவங்க கட் பண்ணா சீனில் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்குமோன்னு தோணுச்சு. நீங்கள் 1/4 மணி நேரம் கட் பண்ண சொல்கிறீங்கல்ல, அதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் கூடுதலாக வச்சிருந்தேன்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அவசரமாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்க சொல்லியிருந்தாங்கனாலே இல்ல நமக்கு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்னு அவங்க தோணுச்சு. அவசரமா முடிச்சாங்க. அது நான் அந்த இடத்துல கட் பண்ண சொல்ல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில இடம் ஒரு சில இதுவெல்லாம் கட் பண்ணிட்டு அது செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை வந்து கூடுதலா பண்ணி அது ஒரு மாதிரி பேலன்ஸ்டா பண்ணிருக்கலாம். இவங்க வந்து இன்டர்மிஷன் நான் வரும்னு நினைக்கிற இடத்துல வரவே இல்லை, அது போயிட்டே இருந்தது. அது மட்டும் வந்து இவங்க கொஞ்சம் எதனா பண்ணிருக்கலாம். டியூரேஷனும் மைண்ட்ல கன்சிடர் பண்ணி எடிட்ல உட்காந்து கொஞ்சம் எதனா பண்ணிருக்கலாம். ஓகே, அது அவங்களுக்கு மேபி அது கட்டே பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட்ல அதான் அது இதுக்கு மேல இந்த படத்தை எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. இது ஆனால் படமா வந்து ஓகே தான் ப்ரோ. இது வந்து ஒரு டீசென்ட் அல்லது ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த படத்தை வந்து ஒரு பேட் அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் கண்டிப்பா. அதுதான் பட் ஆனால் இந்த படத்தோட சக்சஸே. நான் இப்பெல்லாம் வந்து ஒரு படம் வந்து எப்படி சக்சஸ் ஆகுதுன்னா அது பெரிய படங்கள் சொல்றேன், ஒரு அளவுக்கு வந்து பெரிய ஆக்டர் படம் ரோல் மெட்டீரியலா மாறுச்சு அப்படின்னா அந்த படம் வந்துட்டு பெரிய டிசாஸ்டரா ஆயிடுது. ட்ரோல் மெட்டீரியல் ஆகாம ஓகேப்பா பார்க்கலாம்ப்பா ஆவரேஜ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த படம் வந்து நல்லா ஹிட் ஆயிடுது. இது 2 ரேஞ்சில் தாண்டி 1-2 படங்கள் மட்டும்தான் பெரிய ஸ்டார் படங்கள் வந்துட்டு பயங்கரமான ஹிட் செம்மையா இருக்கு அப்படின்ற ஒரு படம் ரேரா தான் வருது.
கரெக்ட் ப்ரோ. படம் வந்து கிரிட்டிக் ப்ரூஃப் கிடையாது. கண்டிப்பா வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நிறைய இது இருக்கு. பட் வந்து என்னன்னா அந்த இன்டென்ஷனோ வந்து கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து கொஞ்சம் படம் வந்து ஆவரேஜ் வாட்சபிள்ன்ற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா ஒரு நல்ல பிளாட்டை வந்து இன்னும் சூப்பரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து படம் பார்த்து முடிச்சோடனே தோணுச்சு. என்னன்னா இது ஆக்சுவலாக இயர்லி 90s அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வர்ற எல்லா படமே ஓரளவுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் பேக்கேஜாக இருக்கும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படமே வந்து இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி போயிடுது. அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு இது குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ள படம் ஹை மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிலாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒரு படம்னா எல்லாமே தான் இருக்கும் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஹீரோயிசமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஓகே தான், எனக்கு கேட்டால் ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பர்னி ப்ரோ, அந்த ரோந்த்னு ஒரு படம் வந்துருக்குல்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா வந்துட்டு எனக்கு வந்து என்ன சொல்ல, டீசெண்டா இருந்துச்சு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு வந்து அவங்க வச்சாங்க. அது எனக்கு பர்சனலா பிடிக்கல, கிளைமேக்ஸ் மட்டும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அந்த படமும் இங்க ஓடுது. அதான் எந்த படம் போலான்னு. ரோந்த் இந்த படத்துக்கு இல்ல ஒரு அது ஷோ தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஒருமே ஈவென்ட்ஸா தான் டிராவல் ஆகும். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே லீனியர் ஸ்டோரியில அப்படி டிராவல் ஆகாது. குட்டி குட்டி ஈவென்ட்ஸா தான் டிராவல் ஆகும் படம். ஓகே ப்ரோ, ஓகே ஸ்லோ ப்ரோ. பேஸ்டா தான் இருக்கும். எனக்கு அந்த அவங்க கொண்டு போனது அந்த கொஞ்சம் இதை இப்படி வைக்கலாம் கிளைமேக்ஸ் அப்படின்னு யோசிச்சதெல்லாம் கூட ஓகே. பட் அது எனக்கு பர்சனலா வந்துட்டு ஒர்க் ஆகல அது மட்டும். ஆனா அது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இங்கேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓகே ப்ரோ. அமீர் கான் படம் அது எப்படி ப்ரோ இருக்கு, வேர்ட் ஆஃப் மவுத்? அது எதுவுமே நான் பார்க்கல. பட் ஆனால் அதுக்கு தான் நிறைய சோர்ஸ் இருக்கு ஆக்சுவலாக மல்டிப்ளெக்ஸில் பூரா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவீரன் சொல்லிட்டு ஒருத்தர் படம் சூப்பரா இருக்குன்னாரு. ஓகே, ஓகே. இன்னொருத்தர் இதே ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு இல்லைங்க எனக்கு படம் ஓகேவா தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. இல்ல bro, எப்பவுமே எனக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா எனக்கு டவுட் இருக்கும்ல, எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியலன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறத அழுத்தி சொல்லுவேன் எப்பவுமே. எனக்கு டவுட் இருந்துச்சுடா மற்றவங்களுக்கு இதுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குமா தெரியாது. இந்த படம் கண்டிப்பா எத்தனை பேருக்கு பிடிக்க போகுதுன்னு தெரியல. நான் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லதான் போறாங்க. ஆனா இது ஒரு நல்ல படம், அது மட்டும் மாறாது. இதே இதுல டங்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? ராஜ்குமார் ஹீரானி படம்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவர் படத்துல எல்லாமே இந்த நண்பன், வசூல் ராஜா, இப்போ வந்து பிகே, ஆமா, ஓகே. காமெடி பண்ணா இருக்கும். அதே நேரத்துல எமோஷனலாவும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய டேக் அவே இருக்கும் அவர் படத்துல. இந்த மாதிரி இந்த படம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். இந்த படம் செம்ம பண்ணா போச்சு, செம்ம எங்கேஜிங்காகவும் போச்சு. டியூரேஷன்லாம் பிரச்சனையே கிடையாது. 240 மினிட்ஸ் நினைக்கிறேன், 2 hours 40 minutes. நல்ல படம் அது. நான் பெருசா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி செகண்ட் ஹாஃப் அப்படி அறுத்தெல்லாம் அட்டாச் பண்ண மாட்டேன். மொத்தமா படைய பொறுத்து ஓவராலா எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதான் எப்பவுமே என்னோட மேக்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா எல்லாரும் தேட்டர்ல பாருங்க. ஏன்னா நான் ஹிந்திலேயே படம் பார்த்துட்டு வந்து ஹிந்தி ரிவ்யூஸ் நிறைய கேட்டேன். இது திரும்ப பழைய அமெரிக்கன் பேக்கு, அந்த பிகே டங்கல் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்காரு. நீங்க கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. புக்கிங்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை, என்னன்னு தெரியல, பெருசா ஓப்பனிங்களா அந்த மாதிரி ரிவ்யூஸே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொன்னேன், பார்க்குறவங்க தேட்டர்ல பாருங்க கண்டிப்பா. ஓகே ப்ரோ. விக்கி ப்ரோ கை தூக்கிட்டே இருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? இருக்காரு சொல்லுங்க. பிரகாஷ் பிரகாஷ் இருக்கீங்களா? ப்ரோ நான் கேட்டுக்கிறேன் காணும்னு நினைக்கிறேன். இருக்காரு சொல்லுங்க. இல்ல இருக்க சொல்லுங்க ப்ரோ, உங்களோட வேல்பாரி ஆடியோ புக் நான் கேட்டுட்டு இருந்தேன் யூடியூப்ல. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இப்பதான் கொற்றவை கூத்து எபிசோட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன், பிடிச்சிருக்கு. நீங்க இப்ப இது மாதிரி நல்ல நாவல் ஏதாவது ஆடியோ புக்கா ரிலீஸ் பண்ணலாம்ல? ஏஐ டூல்லாம் இருக்கு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ண. இல்ல நீ சொன்னீங்கன்னா பரணிட்டு தான் கேட்கணும். பரணி ரெடி ஆயிடுச்சா வீடியோ ஆடியோ? அப்படியே தானே இருக்கு. அது கொஞ்சம் பரணிட்ட கேட்டிருக்கேன். விக்கி பிரதர் பரணிட்ட கேட்டிருக்கேன். பரணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒர்க் முடிஞ்ச அப்புறம் நீங்க கேட்கறது ஃபுல் ஆடியோ புக்கா வரும். அவர் இது ஆடியோ புக்கா கேட்கல, மத்ததெல்லாம் ஆடியோ புக்கா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆமா ப்ரோ, இது ஓகே.
விட்டுருங்க. இது ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, கேட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க புதுசா இந்த மாதிரி நாவல் நீங்க படிச்ச நல்ல நாவல் ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்ல? அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க படிச்ச நாவல்லாம் வந்து புதுசா ஆடியோ புக்கா வந்து தனியா ரிலீஸ் பண்ணலாம்ல அப்படின்றாரு. வேல்பாரி பத்தி அவரு கேட்கல. அதுக்கு ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏதாவது வருமா? இல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வராது ப்ரோ. வேல்பாரிக்கே அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல. இல்லைங்க பிரதர், அதெல்லாம் இல்லை. என்னன்னா வியூஸ் வராது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் 4 பேத்துக்காக சொல்லலாம், 4 பேத்துக்காக யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் ஆடியோ புக்கா. ஆனால் என்னன்னா வியூஸ் வராது. அதனால நம்ம என்னன்னா நமக்கு பெரும் வருத்தம் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு வேலை செஞ்சோம், அந்த வேலைக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குனாச்சும் வியூஸ் இருந்துச்சுன்னா, இல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட போதும், கமெண்ட்ஸ் இருந்தா கூட இல்லைங்க, கமெண்ட்ஸ் இருந்தா கூட போதும், பிரதர் நல்லா இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணலாம். நமக்கு ஒன்றும் வர, நம்ம பாட்டு அப்லோட் பண்ணுவோம். அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாம் உள்ள போயிட்டே இருக்கும், ஒண்ணுமே வரலன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்னன்னா அது அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணா நமக்கு மனசு வராது. அது இன்னும் கொஞ்சம் அது தடையா இருக்கும் அடுத்தடுத்து இது பண்றதுக்கு. அதுக்காக நிப்பாட்டியாச்சு எல்லாத்தையும். ஓகே, புரியுது ப்ரோ. இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்டா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கிளிக் ஆனாலும் ஆகலாம். பாப்போம் பிரதர், கண்டிப்பா இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு பாப்போம். ஓகே பிரதர், அப்படியெல்லாம் ஆல்ரெடி சொன்னதுதான். சுகுமார் ப்ரோ மேலேயும் பரணி மேலேயும் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். என்னன்னா வந்து பரணி வந்து வேல்பாரியை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த நாளே நான் அடுத்தடுத்த கதைகளை சொல்ல விருப்பப்படுறேன்னு. ஆமா, நானும் அது கேட்டிருக்கேன். இதைத்தான் ஒரு வாடிக்கை கேட்க சொன்னாரு பரணி ப்ரோட்ட. அவர் வந்து வேல்பாரி ஃபுல்லா கேட்டு முடிச்சுட்டாராம். நீங்க அதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா தான் இவர் வந்து 1 மணி நேரம் வெர்ஷன்ல மகாபாரதம் சொல்றேன்னு சொன்னதை கேட்டு அவரு பரணிட்ட டெய்லியும் கேளுங்க, போனனையும் வேலையா என்னோட சார்பா கேளுங்க, அவர் இந்த டைம்ல வர முடியாதான், டெய்லியும் வேலை பரண்டி இதை கேட்டே இருந்தீங்கன்னா தான் அவர் எப்பயாச்சும் முடிச்சு கொடுப்பாரு. அப்பதான் நான் மகாபாரதம் வந்து பிரகாஷ் ரோஷன் கேட்க முடியும்னு ஒரு வேல்பாரி ரசிகர் கேட்க சொன்னார். அதனால் இன்று முதல் நான் ஸ்பேஸில் வந்த முதல் வேலை பரணியிடம் வேல்பாரியை கேட்பது மட்டுமே. நெஞ்சிலேயே குத்துறீங்களே ப்ரோ. இல்ல 1 மணி நேரத்துல ஃபுல்லா நீ சொன்னாரு, எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். 1 ஹவர்ல எப்படி சொல்ல முடியும்? அது பெரிய கதையாச்சே. 1 ஹவர்ல எப்படி சொல்ல முடியும்? ஹைலைட்ஸ மட்டும் சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே. அது எப்பயாவது டைம் வரட்டும். நம்ம அதுக்கேத்த மாரி வந்து பார்த்து வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாரி நான் வந்து ஃப்ரீயா விட்டேன். அது கண்டிப்பா வந்து அ இப்போ கொஞ்சம் இதா போயிட்டுருக்கு. ரஷ்ஷா போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து அ நான் வந்து மறுபடியும் வந்து அத தொடங்குறேன், எடுக்கிறேன். நெறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஒரு மாரி அப்பப்ப கில்ட் ட்ரிப் ஆயிருது கேட்கும்போதெல்லாம். ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி. இல்ல, லைக்கா அவர் வர கமெண்ட் பண்ணா முடியாதுங்கிறங்காட்டி பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. அதனால் டெய்லியும் கேட்பது எனது வேலை. இன்று முதல் அவர் வேற யாரும் இல்ல, நம்ம வேல்பாரி ரசிகர் மனோஜ்குமார் தான். கண்டிப்பாக வெளியிடப்படும். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அண்ட் பரணி ப்ரோ, நீங்க கேரளா கிரைம் ஃபைல்ஸ் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாமா? நல்லா இருக்கு ப்ரோ. சீசன் 2 நல்லா இருக்கு. பாருங்க. தாராளமா வொர்த்து. 6 எபிசோட் தான். பாருங்க. இவ்வளோ நேரம் அந்த இதுல தான் கூவிட்டு இருந்தேன், எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி. போய் பாருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ கேசரி சாப்டர் 2 யாராவது நான் பாத்துட்டீங்களா இங்க? பார்த்துட்டேன் ப்ரோ. நானும் பார்த்துட்டேன் ப்ரோ. 2 டேஸ் முன்னாடி தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. அது பார்க்கணும்னா பார்ட் 1 பார்த்தா தான் அது புரியுமா, இல்ல டைரக்டா பார்ட் 2 தேவையில்லை. நீங்க இது ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி தான், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, கேரளா கிரைம் ஃபைல்ஸும் அதே மாதிரி தான். Okay சீசன் bro. 2 டைரக்ட் ஸ்டாண்ட் அலோன் தான். ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அக்ஷய்குமார் படம்லாம் பெருசா பார்க்க மாட்டேன், பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனா இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணுமா இல்லையான்னு டவுட். இல்ல இது நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க தேவையில்லை, இது பாருங்க. கேசரி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பேட்மேன் ஒரு படம் இருக்கும், எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அது ரொம்ப நல்ல படம். அதே அக்ஷய்குமார் தான். டைம் கிடைச்சா பாருங்க, சூப்பர் படம். OMG2 அதே மாதிரி என்ன ப்ரோ? OMG2 அதே மாதிரி தான். நிறைய நல்ல படம் நடிப்பாரு, ஆனா நடுவுல கிலாடி மாதிரி ஏதாவது கொடுப்பாரு. ஹவுஸ்ஃபுல் 5 மாதிரி. இல்ல OMG2 பார்த்திருக்கேன், சூப்பரா இருக்கும். அது ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தான் நீட்டா பேசியிருப்பாங்க. கரெக்ட். அது வேற ஆங்கிள் அந்த டைம்ல ஒரு தொட்டது எல்லாமே ஹிட் தான் ப்ரோ. ஏர் லிஃப்ட்னு ஒரு படம் இருக்கும், அதெல்லாம் ஹாலிவுட் லெவல்ல இருக்கும். அப்புறம் டாய்லெட் பிரேம் கதான்னு ஒரு படம், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ருஸ்டம்னு ஒரு படம், அதுவுமே ஒரு கிரைம் த்ரில்லர், அதுவும் செம்மையா இருக்கும். அந்த டைம்ல கண்டென்ட்டா பயங்கரமா நின்று அடிச்சாரு அக்ஷய்குமார். ப்ரோ கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு படம்லாம் நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரீமேக் குள்ள இறங்கி இப்படி பண்ணிட்டு இருக்காரு.
இப்பயும் அப்பப்ப நல்ல படம் குடுக்குறாரு. அப்பப்ப கொஞ்சம் இதா குடுக்குறாரு. பார்ப்போம். நான் ராம் சேதுன்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதுலேருந்து அந்த அவர் படத்து மேல வர்ற அந்த இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. சரி ஓகே. பிரகாஷ் நான் பார்த்துக்கங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். சரி, என்ன திடீர்னு அமைதியாயிட்டு பர்னி சொல்லிட்டு போனோன்னே மற்றவங்க சொல்லுங்க, சொல்லிட்டு இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்க. பர்னி போயிட்டு வரட்டும். சரி ப்ரோ, நானும் இன்னைக்கு மத்தியானம் தான் குபேரா பார்த்தேன். நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். நான் சொல்லுங்க. நேத்தே போலான்ற ஐடியா தான் இருந்தேன். பட் அது சொல்ற மாதிரி தான் எல்லாருமே கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் பயமுறுத்தினங்காட்டி ரிவ்யூ பார்த்துட்டு போலான்ட்டு போயிட்டேன். நேற்று எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக சொன்னங்காட்டி நிறைய பேர் மிக்சடாகவும் சொன்னாங்க, பாசிட்டிவாக சொன்னாங்க. சரி நம்ம போய் பார்த்து மோசமா சொல்லல அப்படியே போனேன். எனக்கு போனதுலேருந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த கதைக்குள்ள போனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு எல்லாமே ஓகே தான். அஜித் ப்ரோ எனக்கு என்ன பிரச்சனைனா அஜித் ப்ரோ வயலின் சவுண்ட் தான் சொல்லுங்க. வருது. எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா? எனக்கு மட்டும் தானே? எனக்கு கரெக்டாக தான் இல்ல கேட்குது. வயலின் சவுண்ட் தான் கேட்குது. வயலின் தான் கேட்குது. கொஞ்சம் விட்டு கொஞ்சம் இந்த கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கேட்குது, கொஞ்சம் வயலின் சவுண்ட் அப்படி கேட்குது, மாறி மாறி கேட்குது. ரைட்டு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? இல்ல கேஜிஎஸ்ல கிளியர் இப்ப பண்றீங்களா நீங்க இந்த இதுல போன செட்டிங்ஸ்ல? ஏங்க நான் கூகுள் குரோம்ல தாங்க வரேன், ஆப்லயே வரல. ஆப்ல வந்ததா கனெக்டே ஆக மாட்டேங்குது. இல்லைங்க. சரி ரைட் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இது மாதிரி ஃப்ரீயா பேசும்போது கிளியரா கேட்குது. லெங்க்தா பேசுனீங்கன்னா கட் ஆயிடுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல அந்த சுத்தின இடத்த மட்டும் கட் கட் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் என்ன சொல்ல எனக்கு புரிஞ்சிருந்தா இது ஒரு ரொம்ப நல்ல படமா வந்திருக்கும். எனக்கு ஓகே இப்ப நல்லா படம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கட் பண்றதுக்கு இடம் இருந்தும் அவன் கட் பண்ணாம விட்டது தப்பா போச்சு, அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே டன். சரி ரைட்டு. அதே மாதிரி எல்லாருமே வந்து உங்களுக்கு இல்ல ப்ரோ, குபேரா எல்லாருமே வந்து பார்க்கும்போது எந்த படம் ஞாபகம் வந்துச்சு? இது வந்து எல்லாருமே வந்து அந்த நேஷனல் அவார்டுன்னு எலிவேஷன் பண்ணும்போது எனக்கு ஒருவேளை யாருமே என்னடா ஒரே சொல்லி போறீங்களா இருந்துச்சு. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, யோ அந்த பர்சன் நடிக்கல ஆழ்ந்திருக்கான்னு. ஐயா கேக்குதா? இல்ல நீங்க பேசுறது சரியா கேட்கலங்கிறனால விட்டாச்சு. சரி ரைட், அடுத்தவங்கள்ட்ட போவோம். நவீன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் சொல்லட்டும். ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ பார்த்தேன் ப்ரோ படம். ஸோ இப்போ எல்லாரும் இந்த டியூரேஷன் வந்து நெகட்டிவா சொல்றாங்க. ஐ மீன் எல்லாரும் சொல்லல, பட் இந்த கதைக்கு ஒரு டியூரேஷன் தேவைப்பட்டுச்சு தானே? கண்டிப்பா தேவை. நான் தான் சொல்றேன், எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூடுதலா வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவன் பிச்சைக்காரனா அவனோட கைட் பண்றதுக்கு இந்த இந்த கேரக்டர் தேவைப்படுறோம் அப்படிதான் எடுத்துன்னு போனாங்க. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வில்லனை பத்தி சொல்லிட்டாங்க. வில்லனை பத்தி சொல்லி அவங்களுக்கான அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனது எனது உலகம் எனது அது எனது இது எனது எல்லாமே எனதுங்கிற மாதிரி போயிட்டாரு. அவர் போயிட்டு அவருக்கு ஒரு தேவை. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ரிஸ்க் எடுக்க முடியலங்கிறாரு. அப்போ நான் மட்டும் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பலிகடா தேடுறாரு. அந்த பலிகடா கேரக்டரை பற்றி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டீட்டெயிலாக சொல்லி ஆகணும். சொல்லி முடிச்சிட்டாங்க. அவரு வந்து ஒரு பலிகடா தேடுறாரு. அப்போ அந்த பலிகடால வந்து இந்த 4 பேர் கிடைக்கிறப்ப அந்த 4 பேருக்கான தனித்தனி கதாபாத்திர அமைப்பு நமக்கு தேவைப்படுதுல்ல. நீங்க வந்து அவங்க வந்து இப்போ எனக்கு அந்த வித்யாவா திவ்யாவா அந்த ஒரு திவ்யாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் வருவாரு, ஒரு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல. ஆமா ஆமா. அவர் வருவார்ல, வித்யாவா திவ்யாவான்னு தெரியல, அவர் என்னமோ சொல்ல திவ்யாங்கிற மாதிரி அவர் பேர் சொல்லியிருப்பாரு. அவரோட சின்ன ஒரு பிளாஷ்பேக்கை அழகா முடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன செம்ம ஸ்வீட்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா ரொம்ப எப்படின்னா எப்படி சொல்றது, எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கரெக்டாக ரெகுலராக நான் யூஸ் பண்ற வார்த்தை, அந்த வார்த்தை வரல. அழகா காமிச்சிருப்பாங்க அதை. அவர் நம்ம கஷ்டம் நமக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அவரோட அந்த அவர் சூட் கேஸுக்கும் அவருக்குமான கனெக்ஷனை அழகா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அப்புறம் 4 பேர்த்து கதாபாத்திரத்தை காமிச்சு அவங்களுக்குலாம் டைம் கொடுத்து தான் பண்ண முடியும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு இது பண்ணிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் எல்லாம் கொடுத்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போகிறோம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருந்திருக்கும், நமக்காக கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து டைம் கொடுத்து டைம் எடுத்து எடுக்க வேண்டியது. நம்ம நீங்கள் ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார்ல, யார் பேசினாருன்னு தெரியல எனக்கு சரியா. நான் இப்போ வெறும் ஆடியோ மட்டும் தான் கேட்குறேன். அப்போ கேட்கும்போது சொன்னார்ல, நம்ம மக்கள் வந்து ரீல்ஸுக்கு செட் ஆகிட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸ் எதிர்பார்த்து வேகமாக போகிறாங்கன்னு சொன்னார்ல. அது கிட்டத்தட்ட ஹெச்வினத்தும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. இப்பயும் கிட்டத்தட்ட அதே தான். ஏன்னா
எல்லா வகையான படங்களும் பார்க்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாரி வந்து படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு பார்ப்போம். ஓவரால் படமா பார்ப்போம். இப்பதான் வந்து தியேட்டர் மூமெண்ட்ஸ்ன்னு அது 4 சீனு அப்படி ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்போம். இப்ப நான் இந்த படம் குபேரா வந்து ஒரு நண்பர் தியேட்டர் அதாவது இந்த ஃபீல்டுல இருக்க சினிமா ஃபீல்டுல இருக்க ஒரு நண்பர்ட்ட பேசிட்டு இருந்தேன் மதியானம். பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, "இந்த படம் நல்லா இருக்கு படம். ஆனா தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்ல போகாது. ஜஸ்ட் வீக்கெண்ட் தான் ஃபுல்லா பாவோம்" அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க படம் நல்லா இருக்குங்கிறீங்க, பிடிச்சிருக்குங்கிறீங்க, ஆனா தியேட்டர் மூமெண்ட்ஸ் இல்ல, அதனால ஓடாது. இதுதான் ஆடியன்ஸ் வந்து தப்பா போய்க்கிறாங்க. இதே வந்து மலையாளத்துல இந்த படம் வந்தா கண்டிப்பா சுகுமார் ப்ரோ சொன்ன மாரி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. டிஎன்ஏ சொல்றாரு. நான் இதையே சொல்றேன் உதாரணமா. வேற அதர் லாங்குவேஜ் படமா இருந்தா நம்ம டக்குன்னு கொண்டாடிடுறோம். நம்ம நம்ம ஸ்டார் படம்னா ஏதாச்சும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிருவோங்கிற மாதிரி. இந்த படம் வந்து எப்படின்னா சின்ன சின்ன குறைகளோட இருக்க நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு குபேரா. எனக்கு வந்து படத்துல பிடிக்காதுன்னா கிளைமேக்ஸ் மட்டும் தான் பிடிக்கல. அது வந்து கிளைமேக்ஸ் ஏன் பிடிக்கலன்னா வேக வேகமா போயிடும். அதுக்கப்புறம் அந்த எண்டிங் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதானே தவிர குபேரா வந்து டீட்டெயில்டா இன்னும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அந்த டேரக்டரோட ஸ்டைல் அப்படிதான். ஒரு அந்த ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இது வந்து நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து கமர்ஷியல் படம் மட்டும் பார்க்க போறோம். அவங்க ட்ரைலர்லயும் டீசர்லயும் சொல்லி வச்ச விஷயத்தை தான் பார்க்க போறோம்னு தெரியும். அப்படி இருந்தும் அதை ஏன் எதிர்பார்த்து போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது புரியல அவ்வளவுதான். ஆனா குபேரா எனக்கு தெரிஞ்சு நல்ல படம் தான். ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருந்தது. திடீர்னு திருப்பதியா இல்ல இது மும்பையா மாத்தி மாத்தி போனாங்களே, அந்த கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருந்தது எனக்கு. அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்களே படம் வந்து நடக்கிற இடம் வந்து நார்த்ல அவங்க திருப்பதியில இருந்து கூட்டு போயிருப்பாங்க அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, அந்த குபேரக்கான அர்த்தத்தை காட்டியிருப்பாங்களா? காட்டியிருக்காங்களா? ஆமா கடைசியில என் கிரெடிட்ஸ்ல வரும்ல ஒரு வார்த்தை அந்த சொல்லுவாங்கல்ல. குழந்தை ஆனா அதுக்கு முன்னாடியே குபேராங்கிறதுக்கு குழந்தைக்கு அது பேரு. ஓகேவா? குபேரான்றது காசு அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது குபேரா, அது ஓகே. அவ்வளவு பணக்காரன், ஓகே, அது ஓகே. எனக்கு வந்து நான் இன்னும் ப்ராப்பரான ஜஸ்டிபிகேஷன் அதுக்கு வருமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா ஸ்டார்டிங்ல அவர் வந்து நிறைய நாய்களை வந்து அது அவருக்கு ரொம்ப பிரியமா இருப்பார். அறிமுகமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அவர் அங்க பிரிஞ்சு விட்டு திருப்பதி விட்டு பிரிஞ்சு போகப்போ எல்லா நாய்களும் குலைச்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அவர் அங்க போனோடனே ஒரு நாய்க்கு சோறு போடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் இன்னொரு நேரத்துல ஒரு நாய் காப்பாத்தும். அதனால அந்த குபேரரோட இதா வச்சு வரனால அந்த குபேரான்னு வச்சிருப்பாங்களோ இல்ல இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது இன்னொரு நாய்க்கான சீன் வச்சு கடைசியில் நாயினால இவர் டோட்டல் மொமெண்டே மாறுது அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா இன்னும் இல்ல கொஞ்சம். ப்ரோ, நான் அப்படி நினைச்சேன் அவர் குபேரான்னு ஓகே, அப்படி நீங்க நினைச்சேன். சொல்ற நாயின் தான் அந்த ஒரு அந்த அதோட கதை தான் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் அசம்பிளன்ஸ் நினைச்சேன். ஆனா டக்குன்னு யானை அப்படின்ட்டாரு பாக்கியராஜ். இல்ல இல்ல அவர் பாக்கியராஜ் வந்து அவரோட ஞாபகத்திறனுக்காக யானைன்னு சொல்லுவார். யானை வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களேன். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா அந்த வில்லன் கேரக்டர் இருக்குல்ல ஜிம் சர்பா ஒரு பேர் எனக்கு தெரியல. அந்த வில்லன் கேரக்டர் வந்து இந்த பிச்சைக்காரர்கள் கூட்டத்தையே இவர் 4 பேர்த்தையே அந்த 4 பேர்த்தையே வந்து நாய் மாதிரி தான் பார்ப்பார். கிட்டத்தட்ட ஒரு வேற ஒரு பணக்காரன் விசஸ் ஏழைங்கிறத தாண்டி பணம் விசஸ் ஏழை. பணம் இருந்தா எப்படி மற்றவங்க வந்து ஏழைகள் உயிரே அவர் வந்து உயிரா அதாவது யார் உயிரையுமே உயிரா நினைக்க மாட்டார். எல்லாம் லேபரு அந்த 1000 பேர் கப்பலில் வேலை செய்கிறவன் அடுத்தடுத்து ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஒரு சப் ரெஜிஸ்டார் பியூனு ஒரு ரைட்ரு இப்படி ஏட்டையா இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவருக்கு கீழே இருக்க எல்லாருமே பணம் இல்லை பணத்துக்கு கீழே போகுது அப்படி போக 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 ஒரு இதாகவே பார்ப்பாரு. இந்த 4 பேர்த்தையும் அவங்க ஒரு நாய்க்கு மேலே பார்ப்பாரு. அப்படிங்கிறனால நான் அது நினைச்சேன் அந்த இடத்துல இருந்து அவர் யானையா மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். டேரக்டர் எந்த ஆங்கிள் வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா அவரு கடைசியில குழந்தைக்கு பேரு குபேரன் வச்சு முடிச்சிட்டாரு சிம்பிளா. அவர் அது அந்த மைண்ட்ல வச்சிருப்பாரு போல இருக்கு. இன்னொன்னு பணம் இருக்கவன் குபேரான் மட்டும் இல்ல பணம் இருந்தும் ஒரு எப்படி சொல்றதுன்னா இருக்கு. நான் சொல்றேன் நீங்க பேசுங்க. அதுக்கு ஒரு திருக்குறளே ஒண்ணு இருக்கு. பட் நம்ம சொன்னா அது ஒரு இதாயிரும். திருக்குறள்ல ஒரு பெரிய ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா எவ்வளவு பணம் இருந்தும் மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அந்த செல்வத்துக்கு பயனே இல்லை. நீங்க வந்து பிச்சைக்காரனுக்கும் கீழே தான் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குல்ல. அந்த திருக்குறள் மாதிரிதான் இவர் குபேரராகவே இருந்தாலும் அவன் குபேரன் கிடையாது. பிச்சைக்காரனா இருந்தாலும் இவன் குபேரன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகுது. நான் அவ்வளவுதான். ஸ்பாய்லர் பேசுறீங்களா ப்ரோ? பேசலாம் ப்ரோ, பேசுங்க. இல்ல கேட்டேன், இவ்வளவு நேரம் எதுவும் பேசுனீங்களா? ஆமா. இவ்வளவு நேரமும் ஸ்பாயிலர் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே.
இந்த நேத்து ஒருத்தர் சொன்னார்ல, அந்த ஷாக் தான். அந்த கை குழந்தை வந்து பிச்சை போடும்ல, இந்தியாலேயே பெரிய பணக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த அவரு பெரிய பணக்காரன் பிச்சை எடுக்க போகும்போது யாருக்குமே அடையாளம் தெரியாது. அது கரெக்ட். ஒன்று தெரியுமா, அது ஓகே தான். நீங்கள் லாஜிக் வந்து நான் கிளைமேக்ஸே நான் சொல்கிறேன். டோட்டல் கிளைமேக்ஸுமே வந்து அவசரமாக முடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியே ஒரிஜினலாக அப்படி இப்போ யாருக்கா பார்த்தா கூட அவரை மாதிரியே இருக்காருன்னு சொல்லுவாங்க, அவருன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த என்ன டாப்லாங்கிறா, ஏய் பாரு அவரை மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இல்லை ஃபோட்டோ எடுப்பாங்க. இவர் வந்து என்னது 1080 வந்து அவர் ஒரிஜினல் ஃபோட்டோ போட்டு, இது வந்து 420p 420 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ போட்டுருவாங்களே தவிர ரெண்டு ஒரே ஆள்னு சொல்ல மாட்டாங்க. நிஜத்துல அப்படி அப்படியே இருந்தாலும். இன்னைக்கு ரொம்ப அமைதியா போகுது. இப்படிதான் போகுது, ஒன்றும் தெரியல. நாளைக்கு மறுபடியும் அங்கேயேதான் ஐயா. அம்மா மட்டும் இல்லைனாலும் சித்தாரே ஜமீன் பத்தி பார்த்துட்டாங்க, அதை பத்தி பேசுவோம். இதுக்கு எனக்கு மைண்ட் அங்கேயேதான் இருக்கு. இல்லை நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு பார்த்து வரேங்க. இல்ல பிரகாஷ், நான் போயிட்டு வாங்க. நான் போல. ஏன் ப்ரோ நீங்க போக மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து புரியும். அதாவது ஒரு 5% 10% தான் புரியும். ஏங்க அவர் ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவருங்க, அதனால அவர் அந்த பக்கம் போக மாட்டாரு. சப்டைட்டில் இல்லையா? சப்டைட்டில் வந்து நம்ம உள்ள போனாதான் தெரியும். நம்ம டிராவல் பண்ணி போனால்தான் தெரியும். நம்ம வந்து கூப்பிட்டாலும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பிஆர்ல. அதனால ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஹிந்தி படம் வந்துட்டு நான் ரெண்டு ஹிந்தி படமும் நம்ம தான் பார்த்துருக்கேன் தேட்டர்ல. அது ரெண்டுத்துக்குமே சப்டைட்டில் கிடையாது. இங்க மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால சப்டைட்டில்லாம் போட மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்கெப்டிகல்னால பெருசா ஹிந்தி படத்துக்கு போக மாட்டேன். ரொம்ப வந்து ஆஹா ஓஹோ இந்த மாதிரின்னு சொன்னாதான் போவேன். எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஐயோ ஒரு குழந்தைய வந்து பாகிஸ்தான் குழந்தை இந்தியாவுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் கூட்டு பஜ்ரங்கி போவாரு. பைஜான். பஜ்ராங்கி பைஜன் அந்த படம் தான் தேட்டர்ல பார்த்தேன். அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒன்று பார்த்தேன், அதுவும் சப்டைட்டில் இல்லாம தான் பார்த்தேன். எனக்கு பெருசா புரியல. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி ஆர்டிமேட் வந்து அதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. பிரகாஷ், நான் உங்களுக்கு கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 பிடிக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கேண்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட் கேரளான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேரளா ஃபைல்ஸ் என்னமோ ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு பார்ட் 2 வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ நல்ல படம் சொன்னீங்களா, சரி நல்ல படம் அந்த படம் இருக்காது, வேற படம் போல இருக்குன்னு நினைச்சு விட்டேன். பார்ப்போம் நமக்கு எப்படி டைம் செட்டா. நான் ஃபர்ஸ்ட் இந்த பாய்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு தான் அடுத்து எதா இருந்தாலும். சூப்பர். எத்தனை எபிசோடு ப்ரோ பார்த்துருக்கீங்க? நான் 6 முடிச்சிட்டேன். நானும் முடிச்சிட்டேன். மாவீரன் ஸ்பீக்கர் கேட்கிறார். அவர் இல்லையா? ஐயோ அஜித்குமார் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யார் இல்ல? மாவீரன் எது ப்ரோ? இது பாய்ஸா? இல்ல, மாவீரன் ப்ரோ வெளியே போயிட்டு திரும்ப வாங்களேன். வந்துட்டாரு வரலையா? நீங்க எது 6 எபிசோட் பார்த்தீங்க? ப்ரோ காமிக்குது. இதுதான் பாய்ஸ். பாய்ஸ் நானும் 5 எபிசோடு முடிச்சிருக்கேன். இன்னும் 5 எபிசோடு தாண்டல. 5 எபிசோடு தான் முடிச்சிருக்கேன். நாளைக்கு இல்லை, இனிமேல் திங்கக்கிழமை தான் கண்டினியூ பண்ணணும். நாளைக்கு என்ன பிளான்னா? நாளைக்கு வந்து இங்க வந்து ஏரியாவில் வந்து கோவில் திருவிழா காலையில பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு. இப்போ ஒரு வாரமா தொடங்கி நடந்துட்டு தான் இருக்கு. என்னமோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு சின்ன தெரு, இன்னைக்கு தெருவுங்கிறதுனால அந்த தெருவில் வந்து பெரிய கொண்டாட்டம் இல்லை. நேற்று நீங்க வந்து பயங்கரமான கொண்டாட்டம். சொல்லுங்க. அந்த சங்கமம் மீம் அமிச்சு பாத்தீங்களா? எதுங்க? சங்கமம் மீம் அமிச்சு பாத்தீங்களா? சங்கமம் மீம் எதுல அமிச்சிருந்தீங்க? வாட்ஸ்அப்ல. இல்லை, எனக்கு வரவே இல்லையேங்க. அந்த குரூப்ல அமிச்சிருப்பேனே ப்ரோ, வடிவேலு எல்லாம் படுத்துன்னு இருக்கிற மாதிரி.
ஓ அதுவா ரைட். ஏங்க நீங்க வேற, நான் அது பார்த்தேன். எனக்கு சரி அறியாம ரைட்டு. தான் ப்ரோ இருக்கு. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னா, இல்ல அது ஓகே தான், கரெக்டு தான். நீ போன வாரம் வேற, இந்த வாரம் வேற. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னா, நாளைக்கு காலைல வந்து ஒரு வாரம் நடந்திருக்கிற திருவிழாவோட நாளைக்கும் நாளை மறுநாளும் ஒரு அந்த திருவிழாவின் உச்சம்னு சொல்லலாம். நாளைக்கு காலைல 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி குறைஞ்சாலும் ஒரு 20 குதிரைகள் வரும். 20 குதிரைகள் வந்து டான்ஸ் ஆடும். அந்த குதிரைகள் டான்ஸ் ஆடுறது சூப்பராக இருக்கும். ஒரு பயங்கரமாக அதாவது சும்மா நின்றுட்டு காய்க்காலம் மட்டும் தூக்கல, டான்ஸே ஆடும், சூப்பராக ஆடும். அந்த 20 குதிரைகள் வரும். ஒரு குறைஞ்ச ஒரு 4 யானைகள் வரும். அதை வச்சு ஒரு திருவிழா நடக்கும் நாளைக்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா சாமியோட வேஷமும் போட்டு பெரிய பெரிய உருவத்தில், இப்போ மகான் படத்தில் இன்டர்வல் பிளாக்ல பார்த்துருப்பீங்க, அந்த வேஷம் போட்டிருப்பாங்கல்ல, அது கருப்பு கலரில் மட்டும் தான் பெரும்பாலும் வேஷம். இது வந்து கலர் கலராக எல்லா சாமியான வேஷமும் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி அந்த சாமி லைன் கட்டி நிற்பாங்க. அது முடிச்சு நைட்டு வந்து அது அப்படியே திருவிழா நைட் அப்படியே காலைல ஆரம்பிக்கிறது நைட் வரைக்கும் போகும். நைட்டு 12 மணி வரைக்கும் போகும். அந்த திருவிழா வந்து அப்படியே டோட்டல் லைட்டு இதுக்கு மாறும். லைட்டு மாறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், கண் குளிராக இருக்கும். அதெல்லாம் முடிச்சோம்னா அப்படியே திங்கக்கிழமை ஒரு முத்துப்பல்லாக்கு வரும். செவ்வாய்க்கிழமை தேர் வரும். இது 3 நாள் கண்டினியூவாக போகிற திருவிழா. அது நல்லா இருக்கும். இதுதான் நாளைக்கு ப்ரோக்ராம். எனக்கு தான் காலைல போய் வேடிக்கை பார்க்கறது, பச்சை குழந்தை மாதிரி போய் குழந்தைங்களை போய் வேடிக்கை காமிச்சிட்டு, மத்தியானம் போல இவர் சொன்ன மாதிரி மாவீரன் சொன்ன அந்த அமீர் கான் படத்துக்கு போயிட்டு, சாயங்காலம் திரும்ப அந்த நைட்டில் எப்படி ஜொலிக்குதுன்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்பேஸை போட்டுட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதான் நாளைக்கு ப்ரோக்ராம். போன வாரம் நாங்கள் வந்து ஜெகஜோதியாக ஜாலியாக நேற்று போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து வேற ஒரு சூப்பரான இடத்துல இருந்தேன். அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை தான், அவ்வளோதான். சூப்பர். என்ஜாய். சரி பரணி, ஒன்றும் ஸ்பேஸ் பரபரப்பாக போகிற மாதிரி தெரியல, யாரும் கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். இல்லையா முடிச்சுட்டு 12 மணி போல் முடிச்சிருந்தா ஜனநாயகன் ஸ்பெஷல் ஸ்பேஸ் போட்டு விட்ருவோம். முடிச்சிருந்தாலும் இல்லை, அலாரம் வைக்கிறீங்க, எந்திரிங்க, தூங்கினாலும் அலாரம் வைங்க, கரெக்டாக ஸ்பேஸ் இல்லை கண்டிப்பாக முடிச்சிருப்பேன் பரணி. 99% எதுக்கு நான் ஒரு இக்கண்ணா வைக்கிறேன்னா, அது முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். 1% தான் கண்டிப்பாக தூங்க மாட்டேன். என்ன அறியாமல் தூங்கிட்டா தான் சொல்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க உங்களை அறியாம தூங்க மாட்டீங்க ப்ரோ. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் ப்ரோ. எஸ். இல்லைங்க, அதை தானே சொல்கிறேன். 99% இப்போ கண்டிப்பாக ஸ்பேஸ் போடுவோம். வேறு யாரும் கேள்வி என்ன அந்த வாட்டி யாரும் படம் பார்க்கலையா? எல்லாம் படம் பார்த்தா முதல் நாள் வந்து 2வது நாள்லாம் ஸ்பாயில் எபிசோட் நிறைய பேர் வந்திருப்பாங்களே, யாருமே எதுவும் பார்க்கலையா? யாருக்கும் படத்தை திட்ட மனசு வரல. எல்லாம் திட்டுறதுனா இல்ல, மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு இவர் இருக்காருல்ல, அந்த விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ்ல கிச்சாவோட மீம் தானே போகுது. கிச்சானாலே இடிச்ச வாயன் தானே அப்படின்ற மாதிரி தக் லைஃப் படமா மட்டும் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருமே, நானு என்ன உட்பட எல்லாருமே வந்துட்டு பேசணும். இல்லைண்ணா, ஆக்சுவலா இந்த படம் நல்லா இல்லைன்னா அதை பத்தி நிறைய பேசுறதுக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்காங்க போல, எனக்கு தெரியல கரெக்ட். எப்படின்னு சொல்லி. அதுதான் பாரு, நீ நெகட்டிவா பேசுறதுக்கு கியூரியாசிட்டி அதிகமா ஆகும் எல்லாருக்குமே. அதுவே வந்து பாசிட்டிவ் கண்டென்ட் என்னடா ஓகே அதான் 4 நாளுக்குள்ள விடு, இதுக்கு மேல அதை போட்டு என்னத்த பண்ணிட்டு அப்படின்ட்டு விட்டுடுறாங்க எல்லாருமே. சரி, அதான் படம் நல்லா இருக்குல்லப்பா, போங்கப்பா, அவ்வளவுதான். மைண்ட் செட் வச்சுப்பாங்க போல. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்தா ரொம்ப பேசுவாங்க. இது மிட்ல வந்து நிக்கிறனால எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு இதுல டோன்ல அப்படியே ஆயிட்டாங்க. எல்லாருமே பார்த்த வரைக்கும் ஆவரேஜ் டு குட், அந்த டீசன்ட். ஆமாமா, யாருமே நான் வந்து ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அதனால குறை சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இன்க்ளூடிங் அதாவது ரொம்ப ரொம்ப படம் வந்துட்டு சில பேருக்குலாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி எல்லாம். இப்ப கிறிஸ்டோபர்லாம் வந்துட்டு அவர்லாம் ரொம்ப பார்த்து தான் ரிவ்யூ பண்ணுவார். அவரே வந்து இந்த படத்தை வந்து பெருசா நெகட்டிவ் வந்து இது பண்ணல. ஏன்னா அவருக்குமே வாட்சபிள்ன்ற மாதிரி தான் வந்து போட்டிருந்தாரு. வெங்கி ரிவ்யூஸ்னு ஒரு ரிவ்யூ வந்துட்டு எப்போ ஓபன் பண்ணாலுமே முதல்ல அடிச்சு துவைக்கிற மாதிரி தான் ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூமே கூட இந்த படத்துக்கு பெருசா வந்து இது பண்ணல. ஸோ குபேரா வந்துட்டு எல்லாரும் நினைச்ச அதான் ட்ரோல் பண்ற கண்டென்ட்டா மாறல. அது வந்து பெரிய அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நல்லாவும் ஓடுது ஆந்திரால, இது எல்லாமே ஓவர்சீஸ்ல எல்லாமே. ஆந்திரால நல்ல புக்கிங். ஆமா, அந்த சைடு எல்லாமே நல்ல புக்கிங் தான் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆந்திரா, இது ஹைதராபாத்ல இருக்கான். அவன் கிட்ட கேட்டதுக்கு அங்க வந்து படம் பயங்கரமா, அங்க இருக்கிற அந்த டயர் 1 ஸ்டார்ஸ் படத்துக்கு ஈக்குவலா படம் நல்லா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த டைரக்டர் எப்படின்னு தெரியும். ஸோ அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரிதான் ஒரு படம் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்தாங்க.
இங்க நம்ம வந்துட்டு இங்க நிறைய பேர் அந்த டேரக்டரோட எல்லா படமும் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல. சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல போவாங்க. தனுஷ் அப்படின்னும் போது வந்து ஒரு தனியா வந்து இப்போ சமீபமா வந்து அவரோட படம் வந்து ராயன் வந்தது. அதுல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா சுகுமார் ப்ரோ, இது வந்து அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் படத்துல எந்த படத்துலயுமே இந்த டச் இருக்காது ப்ரோ. இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட். அவர் இல்ல ஃபிதா. நான் சொல்றது கமர்ஷியலா கம்மியா வச்சிருக்காங்கன்ற. ஓகே ஓகே. கண்டென்ட்டாவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த படத்தெல்லாம் எடுத்தவரா இதை எடுத்தாரு. ப்ரோ அவரு ராணா வச்சு லீடுன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு 2010 ஆமா ஆமா, நினைக்கிறேன். அந்த படம் சூப்பரா இருக்கும், பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குமா? இல்ல எனக்கு பிடிக்கும் அந்த படம், டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருந்துச்சு. சென்சார் போர்டுல குபேரன் படமா ஷேகர்ஸ் கமலா குபேரன் வந்தவனே பயந்துட்டேன். நான் தெலுங்கு படத்துக்கு வந்துட்டோமோ, வேற இதுல மாத்தி வந்துட்டோமோ, புக் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சு எனக்கு சத்தியமா. வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு அவங்க வந்து வேற லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க அந்த ஷிப் காட்டும் போது. ஐயோ போச்சுடா. அதுக்கப்புறம் சைட்ல வந்து அந்த இதுலாம் டைட்டில் எல்லாம் போட்டு இருந்தாங்க. அதுல தமிழ்ல பார்த்தோன்னே அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆச்சு. சென்சார்லயே தமிழ் டப்புன்னு தமிழ் தான் சைட்ல போட்டிருப்பாங்கல்ல, அப்புறம் அது என்ன? ஃபுல்லா பாக்கல பாரு நீ. படம் பேரை பாக்குறதுக்குள்ள வந்துட்டு அதுலயே நான் ஷாக் ஆகி அங்கேயே நின்னுட்டேன். ஓகே ஓகே. வெறும் குபேரான்னு இல்ல. பிரஸ் ஷோ இல்லையா? ஆமா, பிரஸ் ஷோன்னா கண்டிப்பா அதானே போடுவாங்க. ஃப்ரெஷ் ஷோ பாக்கலப்பா. அவங்க நான் ஃப்ரெஷ் ஷோ போல. நான் வந்து ஓகே. அது வந்து லேட்டா ஆரம்பிப்பாங்க. எப்படியும் வந்து 9க்கு சொல்லிட்டு 9:40 தான் ஆரம்பிச்சாங்க. நான் 9க்குலாம் பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்க நியர்பைல பாத்துட்டேன். சூப்பர் சூப்பர். நான் இது 3 பிஹெச்கே போட்டாங்கன்னா வரலான்னு இருக்கேன் ப்ரீமியர் ஷோ. இப்போ ப்ரெஸ் ஷோனா வரமாட்டேன், செலிபிரிட்டி ப்ரீமியர் ஷோனா மேபி ஏன் பண்ணி டைம் பிரச்சனை வர மாட்டேன். சுமன், லவ் மேரேஜ் திங்கக்கிழமையாண்ணா கோயம்புத்தூர்ல ப்ரிவ்யூ? லவ் மேரேஜா? ஆமா, நான் திங்கக்கிழமை தானே சொன்னாரு பிராட்வேல. திங்கக்கிழமைன்னு சொன்னா, ஆனா வந்துட்டு ஷுவரா தெரியல. நான் திரும்பி வேணா கேக்குறேன் கிட்ட. நான் கேட்டு சொல்லணும், நான் போறேன், அதுக்கு தான் கேட்டேன். நான் கேக்குறேன் நான் கேட்டு அப்டேட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து நாளைக்கு. சரிண்ணா. நான் கேக்குறேன். திங்கக்கிழமை இருக்குமான்னு எனக்கு டவுட் தான். ஓகேண்ணா. எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. திங்கக்கிழமை ரொம்ப early இல்ல? ஓகே ப்ரோ. இல்ல 2 பிரீமியர் பிளான் பண்றாங்களாம் பாருங்க அவங்க. ஒன்னு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் பிராட்வேல, அதுக்கப்புறமா சென்னையில 2 பிளான் பண்றாங்களாம். கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு அப்புறம் சென்னைக்கு வரனால அது இயர்லியா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்து அஜித் கேக்குறாரு. ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இல்ல ப்ரெஸ் ஷோனா அது பிரசாத் லேப்ல தான் வைப்பாங்க. இது ஏன் சீட்டு உன் சீட்டு அப்படின்பாங்க. செலிபிரிட்டி ப்ரமோஷன்லாம் அப்படிலாம் கிடையாது. போனோமா ஜாலியாக உட்காந்து பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கலாம். அன்னைக்கு பிரசாந்த் சொன்னார், கேட்டே இல்லையா? ப்ளூ கலர் சேர் எடுத்து போட்டு காலை நீட்டி உக்காந்து பார்த்துன்னு வேணவே வேணாண்ணா. அங்கதான் பண்ணி பார்க்க முடியும். நம்ம வேணும்னாலும் சரி, வேணும்னு நினைச்சாலும் வேணாம்னு நினைச்சாலும் அங்கதான் ஆனா எனக்கு ஏதோ ஏதோ புண்ணியத்துல ஒருத்தர் கிளம்புனாரு, ரிட்டையர் ஆனாரு, அவரோட இடத்த நான் எடுத்துக்கிட்டேன். இல்ல புரியுது, பட் பரவாயில்ல. செலிபிரிட்டி ப்ரெஸ். சொல்லுங்க ப்ரோ. சிஸ்டர் ஒரு நிமிஷம், படத்து பேரே மறந்துட்டேன். ராதிகா பேரு இப்ப ரீசெண்டா வந்துச்சு. சிஸ்டர் மிட்நைட். அதான் அந்த படம் நேற்று பார்த்தேன் காலையில. நீங்க கண்டிப்பா பாருங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நான் அந்த படம் பார்க்கணும் வெயிட் பண்ணேன். அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது போகலாம் அப்படின்னு இந்த சப்டைட்டில் பிரச்சனைனால தான் வந்து போகல. பட் இருந்தாலும் சரி, டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தது நான் தான். ஓகேவா? பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி போச்சு. எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு நிமிஷம் ஃபுல்லா பாத்தீங்களா? இல்ல அதான் நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. சரி என்னடாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடு ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு வரும்ல, அந்த ஆடு சீன் ஒரு மணி நேரம், ஒரு 50 நிமிஷம் 55 நிமிஷம்னு நினைக்கிறேன். அந்த ஆடு சீன் வந்தப்போ அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஆக்சுவலா வந்து நான் பார்த்துட்டு உங்களை மட்டும் பார்க்க சொன்னது காரணமே அதுதான்.
இல்ல இல்ல மாட்டட்டும் அதுதான் தான். என்னால இல்ல முடியல ஆக்சுவலா சத்தியமா. நான் ஃபுல் படமும் பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் தத்துவம் சொல்ல வந்தானுங்க, லேயர்ஸ் எதுவுமே புரியல. ஐயா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா எனக்கு இந்த ஜென்மம் பத்தாதியான்னு நானே சரண்டர் ஆயிட்டேன். ப்ரோ கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர கிரேசியா போச்சு. அது தெரியும் அது என்ன வரும்னு சொல்லி. பட் நான் சொல்றேன் இது மேல இன்னொரு கிரேசியான விஷயத்த நான் சொல்றேன். நான் பார்த்துட்டு அந்த ஆட கடிக்கிற சீன் வந்தோடனே நான் போங்கடான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்துட்டு இந்த படம் வந்து பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவனுமே வந்து பார்த்தான். பார்த்துட்டு வர மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் டேய் என்னடா சொல்ற, எனக்கு புரியலடா, நான் 1 hour பார்த்தேன்டா, எனக்கு ஒண்ணுமே புரியலையடா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவன் சொன்னான், ப்ரோ நீ ஃபுல்லா பாரு ப்ரோ, அவங்க சொல்ல வந்தது வேற மாதிரி ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். என்னடா அது இவன் வித்தியாசமா சொல்றானேன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். அதுக்கப்புறமேட்டு அண்ணா வந்து அவன் கொஞ்சம் வந்து இன்டலெக்சுவல் தான். இந்த மாதிரி படம்லாம் அவனுக்கு லைட்டா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஸோ அதனால வந்து சரி ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அவன்ட்ட நான் டீட்டெயில்டா நான் கேட்கல. என்ன ப்ரோ என்ன புரிஞ்சுது என்னன்னு சொல்லி. நான் கேட்டேன்னா என்ன சொன்னான்னா, "நீ படம் ஃபுல்லா பாரு ப்ரோ அப்புறம் பேசலாம்" அப்படின்னான். அதனால அந்த ஒரு மைண்ட் செட் படம் ஃபுல்லா பார்க்குற மைண்ட் செட் வரல. அதனால தான். பட் ஆனா அவன் சூப்பரா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு 4.25லாம் ரேட்டிங் குடுத்திருந்தான். இதே ட்விட்டர்ல. என்னால முடியல சத்தியமா. நீங்க அந்த ஆர்வி இமேஜின் லைட்னு ஒரு படம் பாத்தீங்கல்ல, ஆமா, ஆமா. அது கூட அதுவுமே புரியும் ப்ரோ. அவங்க என்ன சொல்ல புரியும். ஏ கரெக்ட். ஆமா. ஆனா அது எனக்கு அது ஒட்டல பெருசா. இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா இந்த படம் ஒண்ணுமே புரியல. என்னதாண்டா சொல்ல வர்றீங்க? இந்த தமிழ்ல குதிரை வாழ்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, கலையரசனுக்கு, அதெல்லாம் ஆமா, எவ்வளவோ ஆமா. மேல் இந்த படத்துக்கு. என்னென்னமோ இல்ல வருது. இதுவும் சட்டையரா தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. டார்க் காமெடி மூலியமா சில விஷயங்கள். அந்த ஒரு சமைக்கிற சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்துட்டு அது அந்த சொல்லுவாங்க, "அ 4 காய்கறி பெருசு பெருசா நறுக்கி போடு. உப்பு போடு. சில்லி அதிகமா போடு. சில்லி அதிகமா போட்டா எந்த ஆம்பளையும் சாப்பிட்டுருவான்." அது மாரி அதெல்லாம் ஒரு மாரி நல்லா தான் எனக்கு போச்சு. 1, 2 அந்த மாரி. பட் ஆனா அவங்க ஆன் தி ஹோல் எடுத்துக்கிட்ட விஷயமும் இந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கஷ்டப்படுறான்னு அந்த ஒரு தீம்ல தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு தான் நான் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனா அது எங்கெங்கேயோ கொண்டு போன மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஒர்க் போணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அங்க போனாலும் அது ஒரு பிரச்சனை அப்படின்னு மாரி நெறைய போச்சா, என்னால எல்லாமே இது பண்ணிக்க முடியல. அது எனக்கு பெருசா புரியலன்றதுனால, சரி நம்ம இங்கேயே நிப்பாட்டிக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஜி இந்த இது குபேரா வந்து ஆந்திரால பயங்கரமா ஓடுதா? சூப்பரா போகுது ப்ரோ. பிஎம்எஸ்ல எக்கு தப்பா காட்டுதே, அதான் இல்ல, இல்ல, கேக்குறேன். இல்ல. ஆந்திரா சைடும் சரி, ஓவர்சீஸ்லயும் சரி செம்ம புக்கிங்ஸு. சூப்பரா போயிட்டுருக்கு. அஹ், எக்கு தப்பா ஆனா காட்டல. தமிழ்நாட்டுல கொஞ்சம் டல். தமிழ்நாட்டுல அப்படி ஒன்றும் பெருசா போல. தமிழ்நாடுல வாத்தி அதுதான் வந்து வாத்தி இதே மாதிரிதான் ப்ரோ. ஆந்திரால தான் காப்பாத்துச்சு அந்த படத்தை. இல்ல வாத்தி தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஓவரால் பாத்தீங்கன்னா, இங்கெல்லாம் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் ரன்னிங் பாத்தீங்கன்னா ஓ தமிழ்நாட்டிலயும் ஓரளவுக்குன்னு வந்துடும். பட் மெஜாரிட்டியா வந்துருன்றீங்க. வாத்திக்கு ஆந்திரா சைடுல தான் எக்கச்சக்க கரெக்ஷன். இல்ல ஆமா, இல்ல ஆமா. வார்த்தைக்கு ஓப்பனிங் இருந்துச்சுங்க. அந்த சாங்ஸ் கொஞ்சம் நல்ல ரீச். ஆமா ஆமா, அதுதான் நானும் அதனால சொல்றேன். நல்ல தமிழ்நாட்டுல ஓப்பனிங். ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு. வார்த்தைக்கு தமிழ்நாட்டுல ஓப்பன், குபேராக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிரேஷன் இல்ல. ஆமா ஆமா, ஏன் தெரியல. ஆனா பிஎம்எஸ்ல எக்கு தப்பா காட்டுது. பார்த்த தேட்டர்ல எல்லாம் போய் பார்த்தா ஃப்ரீயா தான் இருக்கு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் நான் நினைச்சேன், சரி ஆந்திரால பயங்கரமா போகுது போல இருக்கு. பிஎம்எஸ் அங்க நல்லா போகுது. பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல இந்த வருஷத்துல நல்லா போயிட்டு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மூவி. சுகுமார் ப்ரோ, உங்கள்ட்ட ஒரு டவுட். இப்பதான் ஒரு ட்விட் ஒன்று பார்த்தேன். உங்களுக்கு ட்விட்டு AK64 போட்டு ஒன்லைன் ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டாருன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இப்பதான் ஒன்லைன் சொல்றாரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஜிபிக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா? ஜிபி ஷூட்டிங் டைம்ல எதை சொல்லிட்டாரா? அடுத்து வந்து எல்லாமே மைத்திரி தான் சொன்னாங்க அடுத்த படம். எப்படி வேல்ஸுக்கு மாறினது படம், அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுவாரு. அவர் ஸ்பீக்கர் வந்தாருன்னா சொல்லுவாரு. இன்வைட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். சுகுமார் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்காரான்னு கேட்டுட்டு கேள்வி கேட்டீங்களா? இல்ல, இல்ல. லிசனர்ல தான் இருக்காரு. அதனால தான் நான் வந்து ஸ்டாப் அது பண்ணிட்டேன். வேறயா? லிசனர்ல தான் இருக்காரு. கேட்டிருப்பாருன்னு நான் நம்புறேன். நான் ப்ரோ நீங்க ஆன்சர் செஞ்சாலும் சொல்லுங்க. கோஹோஸ்ட் இன்வைட் கொடுத்துருக்கேன். இல்ல அந்த ட்வீட் நான் போட்டது இல்ல, அவர் போட்டதுனால அவர் தான் ஆன்சர் சொன்னா நல்லா இருக்கும். அவர் சொல்லுவாரு. ஆமா. அவர் சொன்ன உடனே வந்து இதை முடிச்சிடலாம் ஸ்பேஸை. நைட்டு 12 மணிக்கு போடலாம். கரெக்டாக ஜனநாயகன் ஸ்பேஸ் போடலாம்.
ரெண்டையும் எடிட் பண்ணி பரணி ஒன்றா வீடியோ அனுப்பிச்சு விட்ருவோம். அப்படி ஒண்ணா வேணுமா பிரகாஷ் ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு குபேரா படம் இன்னும் ட்ரிம் இல்லை இல்லை பண்ணிருக்கலாம் இல்லை அப்படின்னு சும்மா தோணலையா? சொன்னேன் பாருங்க. இல்லை சும்மா சொன்னேன் பாருங்க. இது தனியாக வீடியோ போட்டுருங்க, அது தனியாக வீடியோ போட்டுருங்க, அதான் பெட்டர். இது தனியாக போட்டுட்டு வேலையை முடிச்சிடும். அது ஜனநாயக ஸ்பெஷல் தனியாக ஒரு ஷார்ட்டாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டும் போட்டு முடிச்சிடலாம். ஓகே மேக்ஸிமம் ஓகே. 1/2 மணி நேரம் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இன்னொருத்தர் என்ன கேட்டாரு, குபேரா குபேரா இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சா? இல்லை இல்லைங்க பிரதர், எனக்கு இன்னும் கொஞ்சம் 1/4 மணி நேரம் கூடுதலாக வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு எங்கள் படம் வந்து நீங்கள் 3 மணி நேரங்கிறது எந்த எனக்கு தெரியல. எனக்கு வந்து தெரியல, படம் போர் அடிக்கல. எனக்கு படம் வந்து ஒன்றே சொல்கிறேங்க, படம் பார்க்கும்போது நமக்கு ஐயோ என்னடா இவ்வளோ இழுவியா போகுது அப்படின்னு தோணா மட்டும்தான் ரன் டைம் குறைக்கணும்னு தோணும். பெரும்பாலும் எனக்கு படத்தோட ரன் டைம் குறைக்கணும்னு தோணுதே கிடையாது. பெரும்பாலும் தோணுது கிடையாது. நான் தேட்டரில் இருக்கும்போது எனக்கு எந்த படமும் வந்து ரன் டைம் குறைக்கணும், ஏதாவது 1-2 ரேராக சொல்லுவேன் ரன் டைம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா தேவையில்லாத சீன்ஸ் வச்சு ரொப்பி இருந்தாங்கன்னா. மற்றபடி இது வந்து எனக்கு எந்த இடத்துல தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சிருந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ ராஷ்மிகா இப்போ நேற்று ஸ்பாயிலர் சொல்லாமல் சொல்கிறேன் கேட்டுங்களேன். ராஷ்மிகா மந்தனா வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ராஜுங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை கிண்டல் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா வந்து பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டான், இவனோட ஓடி போயிட்டாங்கிற மாதிரி, அதாவது இவன் தனுஷோட ஓடி போயிட்டாங்கிற மாதிரி போட்டு கிண்டல் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். டைலாக்கை மட்டும் இருக்கும், அதை அவங்க சீனாவே எடுத்திருப்பாங்க. எப்படின்னா வந்து இவங்க ஏன் இந்த ராஷ்மிகா மந்தனா வந்து அந்த அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்றாங்க, ஒரு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்னு. அவள் ஓடி போக வந்தது ராஜுங்கிற பையன் கூட, ஆனால் ஓடி போனது வந்து தேவாங்கிற பையன் கூட ரூம்பராக வந்திருக்கும். அதை சீனாவே எடுத்திருப்பாங்க. அது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் ஏன் அவங்க வீட்டை விட்டு துரத்துறாங்க, அடுத்து ஹாஸ்டலில் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கலாம். அப்போ தான் சொல்லுவா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது, பிச்சைக்காரனா நீ உன் கூட வாட எனக்கு இந்த ரூமர் வந்துச்சின்னு சொல்லுவா. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பரபர அதாவது பரபரன்னு போகணுங்கிறதுக்காக வேகமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் சீனு. அதை சீனாக எடுத்திருப்பாங்க. அதை வச்சிருந்தாலே நமக்கு நல்லா இருக்கணும், ஒரு காமெடியாக சேர்த்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் மாதிரி தோணுச்சு. எனக்கு எங்கேயுமே குறைக்கணும்னு தோணல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணிருக்கலாமோ, அந்த டைம் அங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்தது. அதான் கேட்டோம். எனக்கு ஆனால் உண்மையாக எனக்கு தெரியல. எனக்கு வந்து படம் வந்து கரெக்டாக அது இன்ட்ரோல் பேக் நார்மல் இன்ட்ரோல் பேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வெற்றிமாறன் டைப்பில் இருந்துச்சு. வெற்றிமாறன் டைப்பில் தான் இப்படி வந்து நார்மலாக ஹீரோ வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு வெற்றிமாறன் டைப் இன்ட்ரோல் பேக்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி லேட்டாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. அது கரெக்டாக எனக்கு அந்த படம் போன ஸ்பீடில் எனக்கு தெரியும். எனக்கு படம் ஸ்பீடாக தான் போச்சு அந்த இடத்துல. எனக்கு என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி தான் போச்சு எனக்கு. சரி, நீங்கள் எல்லாரும் குபேரா பார்க்கப்போ உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வச்சு? இந்த கதை வந்து ஸ்டார்டிங்கில் லேசாக இது எந்த படத்தோட கதையை ஞாபகம் வந்துச்சு? அது கொஞ்சம் கமர்ஷியல் ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. எந்த ஆங்கிள் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அதை சொல்லுங்க. ஓப்பனிங் சீன் வந்து பிளடி பகர் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து வில்லன் எனக்கு அதுதான் பாதி கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அந்த மாளிகைக்கு கூட்டு போவாங்கல்ல பிளடி பகர்ல எல்லாரையும், அது மாதிரியே இதுல வந்து கூட்டு போவாங்க. அதே மாதிரிதான் போய் தங்க வைப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல. அந்த போர்ஷன்லாம் ஞாபகப்படுத்துச்சு பிளடி பகர். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். எனக்கு பெருசா வந்து எந்த படம் பார்க்கும்போதும் வந்து மத்த படத்தை வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்தாது. 1, 2 விஷயங்கள் மட்டும்தான் அப்படியே இருந்துச்சுன்னா, காப்பியா இருந்தா மட்டும். பிச்சைக்காரன் 2 யாருக்குமே ஞாபகம் வரலையா? எனக்கு லைட்டா ஞாபகம் ஆன்டி பிகிலி இந்த கான்செப்ட் ஆகுது. இல்ல இல்ல அதுதான் எப்படின்னா இப்ப கதையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதையை வந்து அவங்க வந்து ஒரு அந்த ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை தேடி வச்சுருப்பாங்க. அந்த பிளட்டு வச்சு அதில் வந்து மாட்டுறது கடைசியில் ஒரு பிச்சைக்காரன் மாட்டுவான். இவங்க ஒரு பினாமியை தேடுறாங்க, அதில் ஒரு பிச்சைக்காரன் மாட்டுறான். அதாவது பினாமியே பிச்சைக்காரன் தேடுறாங்க. அதில் வந்து அவன் வந்ததுக்கப்புறம் அவன் அந்த பணம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இந்த பணத்தோட வேல்யூலாம் தெரிஞ்சு அவங்க போய் டோட்டலாக மாதிரி இந்த ஊரில் இருக்க எல்லா பிச்சைக்காரங்களையும் மாற்றினா என்ன, ஊரில் உள்ள மக்கள்லாம் மாற்றினா என்ன, இவங்களோட நிலைமையில என்ன மாற்றினான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கொண்டு வருவான். அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பான். அதே மாதிரி தானே இங்கேயும் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து அந்த தேவா கேரக்டர் அந்த கிட்டத்தட்ட எப்படின்னா போய்வா நண்பா பாட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது என்னன்னா, அந்த போய்வா நண்பா பாட்டுக்கு வந்து அதை கரெக்டாக ஒருத்தர் வந்து இவர் அடக்கம் பண்ணுறாரு, கரெக்டாக காரியம் பண்ணி பண்ணுறாருங்கிறப்ப இது ஸ்பாயிலரு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீ ஸ்பாயிலருக்கு படம் பார்க்காதவங்க யாராவது விளையாடுறா விளைக்கிங்க. அதுக்காக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே பாக்கியராஜ் சொல்லியிருப்பாங்களா, அந்த டைலாக் சொல்லியிருப்பார் பாக்கியராஜ். இது மாதிரி வந்து இவருக்கு அடுத்த ஜென்மத்துக்கு போனால் கட்டை வச்சு எரிக்கணும், ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் இவன் பிச்சைக்காரனாவே பிறப்பான். இப்போ பாக்கியராஜ் சொல்லும்போது அந்த பாக்கியராஜ் இறந்து அந்த கேரக்டர் இறந்து அதுக்கு வந்து தனுஷ் பண்ற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க இருக்கிறது வேற ஏரியா, இவங்க இருக்கிறது வேற ஏரியாங்களும் அதை விட்டுறலாம். ஏன்னா அது கண்டிப்பாக அது மேட்சப் ஆகாதுன்னு. ஆனால் இதே வந்து அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமோ இல்லை அங்கே இருந்து இங்கே ஏதாவது ஒரு நண்பர் வந்து இங்கே இருக்க மாதிரி அவர் பழக்கத்துக்கான ஒரு நண்பர் இங்கே இருக்க மாதிரி இருந்து
அந்த நண்பர் இறந்து அவனுக்கு அந்த அடுத்த ஜென்ம பிச்சைக்காரன் அவர் கூட அவன் வாழ்க்கை எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கிறத ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட வந்து பார்த்துருக்கோம். அப்படியே மனதில் இருந்து அந்த காரியத்தை அவர் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் மாறுறாரு பாருங்க, கோயிலுக்கு போகும்போது பணம் கொடுத்துக்கிட்டே போவார். அந்த பணத்தில் அவங்க சந்தோஷத்தை பார்ப்பாங்க. அந்த பணம் சந்தோஷத்தை பார்க்கும்போது ஆகா நமக்கு வந்து இவ்வளோ இது கிடைக்குது, நம்ம கையில் பணம் இருந்தால் இவ்வளோ பேர்த்தை நம்ம சந்தோஷப்படுத்த முடியுது. அப்போ நம்ம கையில் இவ்வளோ பணம் இருக்குது, அதாவது கோடி 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 இருக்குது. இந்த கோடி கோடி கோடியை வச்சு நம்ம எத்தனை பேத்துக்கு பணம் போடலாங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி திருப்பதி, சென்னை, ஹைதராபாத், மும்பை உள்பட எல்லா சிட்டிலையும் உள்ள பிச்சைக்காரர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ செலவு, கல்வி இது எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இது எல்லாமே வந்து இந்த பிச்சைக்காரன் டூலையும் வரும். தன்கிட்ட பணம் இருந்தால் இது இவ்வளோ பிச்சைக்காரங்களையும் டோட்டல் அவங்க வாழ்க்கையே மாற்றலாம், மக்களோட வாழ்வியலே மாற்றலாம் அப்படிங்கிற மனநிலை வரும். அப்போ அவன் திரும்ப எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரங்களை கேட்பான், இவனும் அதே மாதிரி கேட்பான். அதை தான் வந்து நான் 2 படத்துக்குமான ஒற்றுமையாக பார்க்குறேன். இது யாருக்குமே தோணல. நேற்று வந்து கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. படம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணிட்டு இருந்துச்சு. இல்ல எனக்கும் அது தோணுச்சு. அந்த சாங்குக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு கனெக்டே இல்லாத மாதிரி இருந்தது. அது நானும் அதை நினைச்சேன். பாக்யராஜ் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட், படம் ஃபுல்லா எமோஷனல் கனெக்டுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் வச்ச மாதிரி இருந்தது. அந்த பிரெக்னன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தெரிஞ்சிடுச்சு எமோஷனல் கனெக்ட் தான் ஃபுல்லா வரப்போகுது, 4 பேரும் சாக போறாங்க, இந்த ஆர்டர்ல தான் சாக போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுது. அது அந்த சாங் வந்து பாக்யராஜுக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுச்சு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ எனக்கும் அப்படிதான் ப்ரோ தோணுச்சு. பட் ஆனா என்ன ஒரு டிஃபரன்ஸ் என்ன, அவன் கேரக்டரே என்னன்னா எல்லா பிச்சைக்காரங்களையும் சமமா தான் பாக்குறான், அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. அந்த மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். சரி எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறான், அதனாலதான் இது பண்றான் அப்படின்னு. இல்லை ஓகே ஓகே. நான் சடனாக டக்குன்னு நானும் எனக்கு படத்துலேயே பாட்டு அந்த பாட்டு ஒரு கடைந்து பாட்டு, அதாவது ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷன்கள் கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. அவர் ஒரு டான்ஸ் ஆட தெரியாத ஒரு 6 மாதிரி பக்கவா ஆடி இருப்பார் ஒருத்தர். இதில் அதுலேயும் அந்த டான்ஸில் கூட அந்த வலது கையை கரெக்டாக நோட் பண்ணியிருப்பார் அந்த இதில். அது கரெக்டாக ஃபிங்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிப்பாரு. அதெல்லாம் ஓகே. அது நான் சொன்னேன் கூடுதலாக அது ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். ஒரு தனுஷுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணாருங்கிறது நல்லா இருந்திருக்கும் மாதிரி சொன்னேன். சரி ரைட்டு ஓகே டன். பரணி முடிச்சுட்டு 12 மணிக்கு போடலாமா? ஓகே ஓகே. இன்றைய ஸ்பேஸ் இதோட முடியுது. ஆமாம் முடிச்சுட்டு ஜனநாயகன் ஸ்பேஸாக 12 மணிக்கு போடுவோம். நம்ம 12 மணிக்கு டீசர் இன்னொன்னு வருது. சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் சொல்லுங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிட்டு முடிச்சிடலாம். சொல்லுங்க. பண்ணியா தான் இருக்கும். ஆக்சுவலி படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி எழுதி வச்சேன், அதை எடுத்த மாதிரியே இருந்துச்சு. பட் ஆனா இந்த பிளாட்டு, ஆனா இது வேற அது வேற, ஆனா பிளாட் ஒண்ணுதான். இப்ப நானியோட ஹிட்ரிக்கு யாரோ இங்க ட்விட்டர்ல சொல்லியிருந்தாங்களே அது மாதிரியா? இல்ல ப்ரோ, நிஜமாவே நான் வேணா உங்களுக்கு தனியா டிஎம் பண்றேன் அந்த ஸ்டோரி என்னன்ட்டு. நிஜமாவே நான் இதே கான்செப்ட்ல ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன். ஆனா இந்த கான்செப்ட் தான், ஆனா அது வேற, டோட்டலா வேறையா இருக்கும். சரி ரைட் ஓகே டன். பார்ப்போம். சரி சரி பரணி முடிச்சிடலாமா? பாய். 12 மணிக்கு ஜனநாயகன் ஸ்பேஸ்ல சந்திப்போம். பாய். ஓகே பாய்.